உயர்த்தி துதித்து ஆராதித்து மையப்படுத்த உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். அப்படி விலையேற கிருபையை இணைந்து வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம் வேதத்தில் யாத்திராகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திராகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் ஆமென் 17ஆம் வசனம். எடுத்தவர்கள் சத்தமாய் வாசியுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்கள் கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆமென். இரண்டாவது வசனத்தை வாசிப்பார்களா? இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. போன வாரத்தின் செய்தி தொடர்ச்சியின் அடுத்த பகுதியை நாம் கவனிக்கிறோம். கடந்த வாரத்தில் அந்த செய்தி யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியல. நீங்க கேட்க முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே செல்லுல இடையில நின்று இடையில இல்லாதனால அதை திரும்ப ஜாயின் பண்ணி பண்ண முடியல. ஆமென். ஆனா போன வாரத்தின் செய்தி தொடர்ச்சிக்கு டைம் கிடைக்காது. கேட்டவர்கள் பாக்கியவான்கள், எழுதினவர்கள் பாக்கியவான்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவை என்றால் தேவையானவர்களுக்கு மட்டும் ஆடியோ ரெக்கார்டிங் அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தின் அடுத்த பகுதி அல்லேலூயா. எதன் அடிப்படையில் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை புதிதாக கேட்கிறவர்கள் ஒன்றுமே புரியாமல் இடைச்செருகலாக செய்திருக்கிறது என்று நினைத்து விடக்கூடாது. சங்கீதத்தின் புத்தகம் 115ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்கிற 12ஆம் வசனத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். யாரை நினைக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார் முதல் பகுதியை கவனித்தோம். இரண்டாவது பகுதியை கவனித்துக் கொண்டு வருகிறோம். அதில் தேவன் நம்மை நினைக்கிறவர், நம்மிடத்தில் நம்மை ஆசீர்வதிக்க நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள் என்ன, அவைதான் கவனிக்கிறோம். அதுல 115ஆம் சங்கீதத்திலே அதே பகுதியிலே நாம் கடந்த வாரங்களை கவனித்தோம். கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். ஆமென். எல்லா ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே எல்லாரையும் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பயப்படுகிறவர்களை ஒருபோதும் கர்த்தர் மறக்கவில்லை. அதற்கு முன்பதாகவே நாம் கவனித்தோம். கர்த்தரை நம்புங்கள். நம்புகிறவர்களை கர்த்தர் மறக்கவில்லை. இரண்டாவது கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவில்லை. நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மிடத்திலே தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பய பக்தி. ஆமென். கடந்த வாரத்தில் தியானிக்கிற போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பயப்படாமல் கர்த்தருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எதிர்பார்க்கிறார் என்று தேவன் அறிந்தும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகிறது. எதனால்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாவிட்டால் என்னெல்லாம் நடக்கிறது கவனித்தோம். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு கவனிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி நினைக்கிறார், நினைத்து எப்படி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு காலையில் கவனிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னைக்கு உலகத்திலேயே இல்லாமலும் காணாமலும் மறைந்தும் குறைந்தும் போய் கொண்டிருக்கிற ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். இன்றைக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது இல்லாததினால் தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் தேசத்திலேயும் உலகத்திலேயும் ரட்சிக்கப்படாத எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒன்று இல்லாததினால் தான் தாறுமாறான வாழ்க்கை, அவதூறான வாழ்க்கை. ஆமென். பாவம் நிறைந்த வாழ்க்கை, கீழ்ப்படியாமை வாழ்க்கை. அதனுடைய விளைவு உலகத்தில் பாருங்க, ஏகப்பட்ட அக்கிரம செயல்கள், கொலை வெறிகள், கலியாட்டங்கள், அழிவு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்கள். ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில இருக்கிறான்னா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா நீங்க என்னன்னு தெரியாது போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னாலே நீங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பைபிள் தூக்குறதும் வெளிப்படையா நம்ம பாக்குறாங்க பாத்தீங்களா, பைபிள் கையில வச்சிருந்தா அப்படி நினைச்சுக்கிறாங்க. அவங்களே கர்த்தருக்கு பயப்படுறவங்க பைபிள் வச்சிருக்கிறாங்க. பூ வைக்கல, புட்டு வைக்கல, வெள்ள போட்ட உடனே கர்த்தருக்கு
பயப்படுறவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆமென். இதுல கர்த்தருக்கு பயப்படுறது பயம். வாழ்க்கை நடைமுறையில் நாம் இருக்கிற இடத்தில், வீட்டில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடங்களில், சபையில், எல்லா இடத்திலையும் கர்த்தர் இருக்கிறார், பார்க்கிறார் என்கிற உணர்வு தேவை. இன்னைக்கு இது எல்லாருமே குறைஞ்சு போயிட்டு இருக்கு. கர்த்தரா பார்த்து போறோம். ஆலயத்திலே பாருங்களேன், ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம், அது கர்த்தருடைய ஸ்தலம், கர்த்தருடைய வீடு, இப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா அங்கேயே பயபக்தியா இருக்க பாருங்க, அதெல்லாம் கிடையாது. ஆமென். சந்த கடை கூட சில இடத்துல நல்லா இருக்கும், ஒரு ஒழுங்கு கிடக்கும். சில இடங்கள்ல, சில சபைகள்ல அதெல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு வருவாங்க, இஷ்டத்துக்கு போவாங்க, இஷ்டத்துக்கு பேசுவாங்க, செல்போன் அடிக்கும், அங்கதான் சண்டை அடிப்பாங்க, சண்டை நடக்கும், வியாபார ஸ்தலமா இருக்கும். இடையில எழுந்திரிச்சு போறது வர்றது வேற, கொஞ்ச நேரம் அடங்கிட்டு இருக்க முடியாது. அவரு ஆண்டவர் வர போறாரு, நான் என்ன செய்யணும்? ஒரு கலெக்டர் பக்கத்துல சிஎம் பக்கத்துல என்ன ஆத்திரமா எந்திரிச்சு போவோமா? ஆனா ஆலயத்தில் பாருங்க, கர்த்தர் இருக்கு, ஆண்டவர், அதெல்லாம் பயபக்தி இல்லை. என்ன சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் ஆலயத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் கிடையாது. பவுல் எழுதுவார் தீமோத்தேயுக்கு, கர்த்தருடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை குறித்து நான் அதை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை அப்படி நான் அந்த வசனத்தை கரெக்டா பேச சபையில நீங்களே பாதிக்க இருக்க மாட்டீங்க. ஆமென். ஆனா நடக்க வேண்டிய விதம், கர்த்தருடைய வீடு என்றால், சபை என்றால், ஆலயம் என்றால், இங்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும். அதுக்கு பயபக்தி இல்லைன்னா வேஷம் போடணும் அர்த்தம். சும்மா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, தலையை சீவிட்டு, பெயிண்ட் அடிச்சுட்டு, ஆமென், இப்படி போட்டு சொல்லலாம் போட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற அந்த பயபக்தி இல்லை. வெளியில என்ன செய்யறோம்? பேசணும். நடக்க வேண்டிய விதத்தில் என்ன செய்யல, நடக்கல. ஆமென். இப்படி எல்லாம் இருக்கிறது காரணம் தெரியுமா? அந்த பயபக்தி இல்லை, ஃபேஷனாக மாறிவிட்டது. ஆலயத்துக்கு போறது ஒரு ஃபேஷன், போகும்போது நம்ம அலங்கரித்துக் கொள்வது ஒரு ஃபேஷன். அல்லேலூயா. என் வாழ்நாளையே முதல்ல ஒரு பேர் கிறிஸ்துவ சபையில் ஒரு கல்யாணத்தில் உட்கார்ந்துருந்தேன்னா 30 வருஷத்துல அடுத்த வாரத்தில் ஒரு கல்யாணத்தில் என்னால நம்ம உட்கார முடியல. ஆமென். ஏன்னா அங்கே தூங்குறாங்க என்றுதான் தெரிஞ்சிருக்கேன். ஆமென். ஒரு ஆதியில் ஒரு அனல் இல்லை, ஒரு வேதவசன வாசிப்பில், ஒரு ஜெபம் இல்லை. ஜெபத்தை கூட நான் வச்சிருக்கேன், புக் எடுத்து வந்தேன். ஜெபத்தை கூட அந்த கல்யாணத்துல பரமண்டல பிதாவே, தந்தையே அப்படின்றது கூட சுய யோசனையில, ஆவியில, ஆத்மீகத்துல, இருதயத்துல வரல. மணமக்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறது கூட உள்ளத்துல, மனசுல இருந்து ஆவியானவருடைய ஏவுதல்ல மனசார வரல. எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா புத்தகத்தை எழுதி எங்க இருக்காங்க. ஜெபம் பண்ண கடவுள்னு சொன்னே எல்லாம் உட்கார்ந்து கண்ணம் வச்சுட்டா பாக்கி இதுல மாதிரி இருக்கு. அன்புள்ள பரம தந்தையே, ஜெபம் கூட என்ன செய்யல, வரல. முன்னாடி உட்காந்து ரெண்டு பேசிக்கிறது, படையை பிடிச்சிக்கிட்டு நான் நேரத்தை பார்த்தேன், ரெண்டு முன்னாடி போய் பேசிக்கிறேன். இந்த ஜெரிங்க இப்படி அந்த பரம தந்தையே, அந்த பாதம் அங்கேயே போட்டு அங்கே பரம தந்தையே அப்படிங்கிற இங்கே ரெண்டு பேரும் ஜெரிகை படையை பிடிச்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கு. ஒன்று ஒரு அம்மா அந்த குழந்தை முன்னாடி உட்காந்து அப்படியே ஜூம் பண்ணி போட்டு சர்ச்சு ஆலயத்தை பார்த்தீங்கன்னா, நான் கூட அங்கே போய் பார்த்து யோசித்தேன், நம்மளுடைய ஃபுல்பிட் என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம். நல்லா பார்த்து அலங்காரம் எப்படி வெளிப்படையா, அலங்காரம் வெளியே கலரைய அப்படின்னு எதிர்த்து ஆண்டவருக்கு அப்படி சொன்னான்னு நினைக்கிறேன். அலங்காரம் எப்படி தெரியுமா, ஃபுல்பிட் அலங்காரம் மைக் செட். நான் நினைச்சேன் கற்று குறிச்ச செலவோட பிஏ சிஸ்டம் எப்படி, என்ன பிஏ சிஸ்டம், என்ன செட்டப், பயங்கரம். நம்ம சர்ச்சில் இப்படி ஏதாவது மாற்றணும் அப்படின்னு அங்கே போய் அதை பார்த்து யோசிக்கணும். அப்ப எல்லாம் என்ன செய்யுது, வெளி வேஷம் உள்ள ஆண்டவருக்கு கட்டாயமா இல்லை. ஆனா என்ன இடம் அது? ஆலயம், கர்த்தருடைய வீடு, கர்த்தர் இடம். ஒரு ஜெபம் கிடையாது, ஒரு வேதவசனம் கிடையாது, ஒரு வேதவசனம் ஒரு செய்தி கிடையாது. நான் அப்பதான் நினைச்சேன், ஓ இதனாலதான் பேர் கிறிஸ்தவ சபைன்னு சொல்றாங்க. ஆட்களை பார்த்தீங்கன்னா ஆணவம் கொஞ்சம் நான் பிரேட் பண்ணேன். அப்புறம் என் மனசு தோடிச்சு, மழை பெஞ்சு, என் மைண்ட் மாறிச்சு. இந்த ஆவியானவர் கிளீன் பண்ணாலும் மனசு ஒரு மனசா இருக்கும். ஐயோ செருப்பு நினைஞ்சு போச்சு, சூ நினைஞ்சு போச்சு, என்ன செய்ய, சூ நினைஞ்சு போச்சு, என்ன செய்ய, ஒத்த சூழலாக இருக்கு, சரி சூழலாக நடக்க முடியாது, என்ன செய்ய, இந்த புத்தி வந்துச்சு. ஆனோட பெரிய கிருபை. திரும்பி வெளியே பார்த்தேன், வரும்போது என்ன மைண்ட்ல வந்து தெரியல, முதற்படி உருவாக்கு வந்தேன். அதனால சூழல் ஆமாம். இந்த ஆவியானுடைய தள்ளி நடத்துது. கர்த்தருக்கு பயப்படுறா, பயம். ஆலயம் தான், அவர் வீடு தான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா?
ஆமென். அப்பதான் நினைச்சேன், பெரும்பான்மையான மக்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயமே இருக்காங்க, எப்படி தேவ சமூகத்தில் பரலோகத்தில் போய் நிற்பாங்க நினைச்சேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதான் கேட்டார், நான் எஜமானனானால், நான் ஆண்டவரானால், உங்கள் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அதான் கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் வார்த்தையில் இல்லைங்க, வார்த்தையில் இல்லை, செய்கையில், நடக்கையில், ஜீவியத்தில், செயல்பாட்டில் வெளிப்பட வேண்டும், செயல்ல காண்பிக்க வேண்டும், வார்த்தையில் இல்லை. ஆபிரகாம் கர்த்தர் வார்த்தையில நீ சொல்லு, நான் சொல்றதுக்கு சொல்லு, எழுதி வச்சல வாசிக்க சொல்லல. ஆமென். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்கிறதை இப்பொழுது இப்பொழுது உன் செய்கையினால் நடக்கையினால் கீழ்ப்படுகிறனால் இப்பொழுது அறிந்து கொண்டேன். அறிந்து கொள்ள விரும்புகிறார். வார்த்தையில் இல்ல, செய்கை, நடக்கையில், நடக்கையில். அல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை தேவன் அதே போல வெறுமையெல்லாம் விடுறதில்லை, வெறும் வார்த்தைகளை கர்த்தர் சொல்லிட்டு என்ன செய்யறதில்லை, ஆசீர்வாதம் போகலாம் விடுறதில்லை. நம்முடைய நடைமுறை பிராக்டிக்கல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் காண்பிக்கிற போது தேவனும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறார் வருகிற பலனை செயல்பாட்டிலேயே அவர் காண்பிக்கிறார், நிரூபிக்கிறார். ஆமென். அதைத்தான் இன்றைக்கு வாசித்தோம். யாத்ரா முதல் அதிகாரத்தில் வாசிக்கிற போது ஆமென், எகிப்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவித்து ஆமென் அவர்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். அதற்கு முன்பதாகவே எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பாடுகள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வளருவதையும் பெருகுவதையும் அந்த பார்வோனுக்கு பிடிக்கல. தேவனுடைய ஜனங்கள் எங்க நல்லா இருந்தாலும் யாருக்கு பிடிக்காது. தேசத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க நல்லா இருந்தாலும் உடனே பார்வோன் போன்றவர்கள் எழுப்பி அடக்க ஒடுக்கத்தான் நினைப்பார்கள். இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே மனக்கண்கள் தெளிவில்லாமல் ஆமென் ஒடுக்குகிறவர்கள் அழிக்கிறவர்கள் பக்கமாக தான் போய் சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே ஆவிக்குரியவர்கள் தான் கண்கள் திறக்கப்படும். கிறிஸ்தவ குடும்பங்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, ஆவிக்குரியவர் சொல்லிக் கொள்கிறவர்களே, பிசாசு கண்ணை குருடாக்கி உட்கார வச்சிருக்கிறான் சபைக்குள்ள. எவ்வளவு புத்தி சொல்லி பாருங்க, எவ்வளவு அறிவுரை சொல்லி பாருங்க, மனக்கண்ணை குருடாக்கி வச்சுட்டான். ஆமென். அதனால பார்வோன் போன்றவர்கள் வெளியிலேயே தெரியாமல் தேவனுக்கும் சபைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை பயங்கரமாய் பகிரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். சைலண்டா ஆமென் அரசாங்கத்தில் மிக பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா சபையிலும் கண்ணீர் முழங்கால் போட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா ஜபத்துக்கு வரவங்களுக்கு தான் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணி வரவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தேசத்துல அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் என்னெல்லாம் மேல கீழே வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே 40-50 நாள் 5 விதமான பயங்கரமான சட்டங்களை ஏற்றிட்டாங்க. யாருக்கும் தெரியாது. தெரியுமா? எவ்வளவோ ஜெபம், எவ்வளவோ புத்தி சொல்லணும், மனக்கண் குருடான நிலையில ஆரோடுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் குழந்தை குறைச்சிட்டாங்க. எத்தனை லட்ச ஜனங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? லட்ச ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்க கிறிஸ்தவர்கள், எத்தனை சபைகள், எத்தனை தொண்டு நிறுவனங்கள் தெரியுமா? நேரடி பெந்தகோஸ்தலுக்கு பெரிய பிரச்சனை. ஆர்சி, சிஎஸ்சி, டிஎல்சி இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு தெரியுமா? போய் கேள்வி கட்டி இருக்கிறாங்க. வெளியே தெரியுமா? சைலண்டாக நடந்துச்சு. எஃப்சிஆர் கொண்டு தடை செய்யப்பட்டிருக்காங்க. எத்தனை லட்சம் சிறுவர்கள், பெற்றோர், முதியோர் இல்லங்கள் மூடப்பட்டு தெரியுமா? எத்தனை லட்சம் பேர் சோர்வு கஷ்டப்பட தெரியுமா? நீங்களும் சோறு சாப்பிட்டுருக்கோம். அதனால ஒன்றும் தெரியாது. பார்வோன் போன்றவர்கள் சைலண்டா சத்தமான காரியங்களை கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கண்ணீர் சபைகள் தலைவர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென். மிஷனரிகள் தங்கள் வாழ்க்கையை ரத்தத்தை சிந்தி வித்து இடம் வாங்கி ஆஸ்பத்திரி, ஹாஸ்டல், ஆர்ஃபனேஜ் கட்டி
உருவாக்குறதுலாம் எல்லாம் இன்னைக்கு அரசாங்க கண்ட்ரோல் போயிடுச்சு. தெரியும் உங்களுக்கு அதெல்லாம்? எல்லாம் தெரியாது. எப்படியா பாருங்க. விவரம் தெரியாது, சின்ன அறிவே இல்லாத, தெளிவுகள், உலக நாலேஜ் இல்லாதவங்க எல்லாம் கொண்டு அவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ பாருங்க பயங்கர சத்தம் சைலண்ட் வேலை செஞ்சுருக்கோம். 5 சட்டம் கொண்டு 50 நாள் நிறைவேற்றிட்டாங்க. தெரியுமா? இன்னும் நடக்கும் பாருங்க, இன்னும் நடக்கும். கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். இப்படிப்பட்ட சூழ்நிலை அன்றைக்கு நடந்தது. ஆனால் ஒன்றை கர்த்தர் செய்ய வல்லவர். என்ன தெரியுமா? எவ்வளவு பார்வோன் ஜனங்களை ஒடுங்கினானோ அவ்வளவாய் ஜனங்கள் பெருகத்தான் செய்தார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எவ்வளவாய் ஒடுங்கினானோ அவ்வளவாய் ஜனங்கள் பலுகினார்கள், பெருகினார்கள். கர்த்தருடைய கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென். அன்னைக்கு தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு சபையில் இருக்கிற ஊழியர்களை கண்ணீர் விட்டு கலைஞ்சு ஓடிட்டாங்க. தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே. ஆமென். இன்னும் நடக்கும். அல்லேலூயா. இந்த உலகப்பிரகாரமான இச்சை மோகத்தில் ஜனங்கள் வெளியே வரும். போதகர்கள் எல்லாம் யோசிக்கிறது என்ன? போற இடத்துலாம் யோசிக்கிறது, ஆலோசிக்கிறது. சபை என்னுடைய சபை பரிசுத்தத்தில் இருக்கிறது, பயபக்தியில் இருக்கிறது, கர்த்தருக்குள் இருக்கிறார்கள். என்னுடைய சபை மக்கள் ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துல, பயராட்டத்துல, பயபக்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் வர காலை மாலை ஜெபம் நடக்குது, சபைகளை ஜெபம் நடக்குது, உபவாசம் நடக்குது. இப்படி கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்தம் இருக்கிறார் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோமே. அப்படி இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபைகளில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, ஆவிக்குரிய விசுவாசம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தோமே. ஆனா இன்னைக்கு சபையில் இருக்கிற பெரும்பான்மையானோர் பிள்ளைகள் வாலிபர்கள் உட்பட சினிமா முகத்துக்கு அடிமையாகி போயிட்டாங்களே. இது எப்படி நடந்தது? எப்படி வச்சு உள்ள இன்னைக்கு போதகர்கள் கண்ணீர் கலந்து தவிக்கிறார்கள், கருக்கலைக்கு போயிருக்கிறாங்க. தெரியுமா? அவர் சபை என்ன லெவல் இல்லை, உள்ள உட்கார்ந்து எப்படி இருக்கு? விளாண்டுக்கு மாதிரி இருக்கு. உள்ளவதா என்ன வேஷம்? அப்படியே கர்த்தருக்கு பயப்படுற பயம். எப்படி இந்த தொடர்பு ஏற்பட்டுச்சு? எப்படி இந்த அட்ராக்ஷன்? எப்படி இந்த கவர்ச்சி? யார் சொல்லி கொடுத்தது? எங்கிருந்து வந்தது? சினிமா மோகம் எப்படி சபையை தாக்கினது, பாதித்தது? எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள்? அப்ப புரியுதா உங்களுக்கு? லைஃப் வாழ்க்கை புரியுதா உங்களுக்கு? நிதானிங்க. டைம் பார்த்துட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் யோசிங்க. எப்படி வருது உள்ள? நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். யாரோட நடக்கிறோம்? அப்படியே ஆண்டவருக்குள்ளே நடக்கும். ஆமென். நிதானம். எப்படி பிசாசு உள்ள தந்திரம் உள்ள நுழைஞ்ச புரியுதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வார்த்தையில் இருக்கிறது, செயல்பாட்டில் இல்லை. இதான் உண்மை. ஒன்று தெரியுமா? கிறிஸ்தவம் நினைச்சாலே போதும் தமிழ்நாட்டு தேசத்தினுடைய தலைவரை மாற்ற முடியும். மாற்ற முடிஞ்சதா? மாற்ற முடிஞ்சதா? முடியல. ஏன்? வாழ்க்கை அப்படி இருக்கு. உள்ள கிறிஸ்தவன் வெளியில போல என்ன தெரியுமா? உலகத்தான். உலகத்தோட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இன்னைக்கு அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க. உலகத்தில் யுத்தம், பிரச்சனை, பஞ்சம், கொள்ளைமை, அழிவு நடந்துகிட்டு இருக்கும். வேதம் சொல்லிடுச்சு. அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. இது எது கிடையாது தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் வரப்போகிறார் என்கிற ஆமென் வெளிப்படையான அடையாளத்தின் வெளிப்பாடு. ஓப்பனா கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்தா வருகையில் போய் சேர நினைக்கிறீங்க? கட்டாயமா கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னே தெரியாம நாம ஒண்ணு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில கர்த்தர் நினைக்கிறார், வேதம் சொல்லுது, பரிசுத்தாவியானவர் சொல்றார், தேவ சித்தம் என்ன அப்படின்னு தெரியாம என்ன செய்கிறோம்? நடந்து கொண்டிருக்கிறோம். நிதானமாய் ஆராய வேண்டும். அல்லேலூயா. நிதானமாய் கவனிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் கிரியை செய்வாராக. பார்வோன் ஜனங்களை ஒடுக்கினான், சட்டத்தை போட்டான், அடித்தான், சித்திரவதை பண்ணினான். ஆனால் கர்த்தர் பார்த்து கவனம் இல்லை. ஆமென். கிரியை செய்யத்தான் ஆரம்பித்தார். பலுகினார்கள், பெருகினார்கள். அதுக்கு பார்வோன் தந்திரமாய் பயன்படுத்தின ஆமென் சதி திட்டம் என்ன தெரியுமா? எபிரேய மருத்துவச்சிகள், இஸ்ரவேல் மருத்துவச்சிகள் கூப்பிட்டான். ஆமென். மிட்வைஃப்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. நர்சஸ், செவிலியர்கள், மருத்துவச்சிகள், பிரசவம் பார்க்கிறவர்கள் கூப்பிட்டு சொல்றான், எபிரேய பெண்கள் குழந்தை பிறக்கும் போது பிரசவத்தில் ஆண் குழந்தை என்று கண்டுபிடித்தால் அப்பமே கொன்றணும். என்ன செய்யணும்? அப்பமே கொன்றணும். இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு என்ன செய்யும்?
ஏன்னா நீங்க எங்க தான் வேலை பார்க்குறீங்க? அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க, நிதானமா கவனிக்கணும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க கீழ்படியாட்டா கேட்காட்டா அரசாங்கத்தில் கேட்டா அரசாங்கம் தூக்கிடுவேன், உங்களுக்கு ஆபத்து, உங்க குடும்பங்களை அழிச்சிருவேன், நீங்க செத்து போய் உங்களை வச்சிருவேன். பார்வோனுடைய சட்டம், ராஜாவுடைய சட்டம், அரசாங்க சட்டம். ஆமென். இன்னைக்கு பல சட்டங்கள் இப்படி வந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆனா கிரியை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். நாம தான் அவர் கிரியை செய்ய சொல்லணும், வேண்டும், ஜெபம். ஆமென். அதை குறித்து தான் வசனம் சொல்லுகிறது. இங்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா, உலக பிரகாரமான நன்மை, ஆசீர்வாதம். நிதானமா கவனிங்க. கர்த்தர் தான் நிக்கிறவங்க, கர்த்தர் ஒரு கைவிட மாட்டார். ஆனா கஷ்டம், பாடு, சோதனை, டெஸ்ட் வரும், வராமல இருக்காது. அது வந்தாலே நம்ம யாரும் தெரியும். கிரியை செய்ய கர்த்தர் நல்லவர். இப்ப கூப்பிட்டு சொல்லிட்டான். ஆமென். எகிப்தின் ராஜா 15 வசனத்தில் பாருங்க. எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு கொடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். மருத்துவச்சிகளோ, ஆமென், தேவனுக்கு பயந்ததினால். அல்லேலூயா. யாரும் சொல்லி இல்ல, நல்லா கவனிங்க. பாஸ்டர் சொல்லல, சபை கூடல, ஆராதனை நடக்கல, எல்லாம் வாங்க அப்படி சொன்னாலும் நீங்க கர்த்தருக்கு பயந்துருங்க, இப்படிதான் நடங்க. அன்னைக்கு சபை கூடல, ஆராதனை இல்ல, ஆமென், சபை போதர் வசனம் எல்லாம் இல்ல. ஆனால் அவங்க வாழ்க்கையில், உள்ளத்தில், இருதயத்தில், ரத்தத்திலேயே ஊறி போயிருந்தது கர்த்தர் தான் முதல். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் முதல். காரணம், நாங்கள் கர்த்தருடையவர்கள், தேவனுடையவர்கள், ஆணுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காகத்தான் நிற்போம் என்கிற வைராக்கியம் உள்ளது. இது இயல்பாகவே இருந்தது. ஆமென். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்வதற்காக சொல்லிக் கொடுப்பது. ஆமென். தெரிந்திருக்கிறதென்றால் தெரிந்ததை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆமென், யாருக்குள் இருக்கிறதோ தேவன் அவர்களை கவனிக்கிறார், பார்க்கிறார், மறக்கிறதில்ல, நினைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் எபிரேய மருத்துவச்சிகளோ எழுதிருப்பாங்க. உங்களை என்னை இந்த இடத்துல போட்டா என்ன வார்த்தை சொல்லுவாங்க? சொல்ல முடியுமா? நானோ, உங்க பேர் போடுங்க, நானோ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கிறேன். கர்த்தர் தான், கர்த்தர் சித்ததான், தேவன் என்ன நினைக்கிறார் என்று தான் நினைக்கிறோமா? இல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஜோபனா கர்த்தர் பாத்துக்கிறார், அதெல்லாம் ஆண்டவர் பிரச்சனை கண்டுக்க மாட்டார். ஆண்டவருக்கு தெரியாதா சூழ்நிலை என்ன, நம்ம இருக்கிற பிரச்சனை என்ன, பார்வோன் என்ன கர்த்தருக்கு தெரியாதாக்கும், அதெல்லாம் ஆண்டவர் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனைங்க, பாத்துக்கலாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி எத்தனை தடவை சொல்லணும், இப்படி எல்லாம் நல்லா பேசணும். எபிரேய மருத்துவச்சிகளோ, அப்படிதான் சொல்லுவான், நம்ம அப்படித்தான் இருப்போம். மருத்துவச்சிகளோ கர்த்தருக்கு பயந்ததினால், தேவனுக்கு பயந்ததினால். இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே இருந்து வந்தது சொல்லி கொடுத்தாங்களா? ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு முக்கியத்துவம். கர்த்தர் தான். கிறிஸ்தவன் என்றால், கிறிஸ்து விசுவாசி என்றால், தேவனுடைய பிள்ளை என்றால், எந்த சூழ்நிலையிலும் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாம் யாரா இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார்? கர்த்தருடையவர்களாகவே, தேவன் பக்கம் இருக்கிறவர்களாகத்தான் இருக்கணும். உலகம் பகைக்கும், உலகம் எதிர்க்கும், பரவாயில்ல, அன்னைக்கு அப்பதான் கஷ்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் விட மாட்டார். என்ன நடக்குது பாருங்க, கொஞ்சம் கவனிங்க, என்ன நடக்குது பாருங்க. தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையை செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆண் பிள்ளைகளை உயிரோடு என்ன செய்தாங்க? காப்பாற்றினார்கள். சிலரே புதிய ஏற்பாட்டு வசனம் இருக்கிறது, பவுல் எழுதுகிறார், தேவனுடைய மொழி எழுதுகிறார்கள், நாம் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. ஆமென். இதான் கவனிக்கணும். நாம் அரசாங்க சட்டத்தில் இருக்கிறோம். அரசாங்கம் அரசின் சட்டங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிதான் நடக்க வேண்டும். எது வரையில் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், பரலோகம், ரட்சிப்பு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வரையில் அரசாங்க சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அப்படி நினைத்திருந்தால் தானியேல் கீழ்ப்படித்திருப்பார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கீழ்ப்படித்திருப்பார்கள். எல்லாரும் கர்த்தரை மறுதலித்து விட்டு நரகத்துக்கு போய் சேர்ந்திருப்பார்கள். சிங்கக்கேபில் அன்னைக்கு சேர்ந்திருப்பார். அக்னி சூழல் அன்னைக்கு சாம்பலாகி இருப்பான். உங்களுக்கு விளங்குதா? எதுக்கு கீழ்ப்படிக்கணும், எதுக்கு கீழ்ப்படிக்கணும்? அரசாங்க சட்டம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் இருந்தாங்க, வரி கட்டணுமா கட்டணும், டிரைவிங் லைசென்ஸ் வண்டி ஓட்டணுமா ஓட்டணும், ரோட் டாக்ஸ் கட்டணுமா கட்டணும், கொலை வரி கட்டணுமா கட்டணும், ஈவி பில் கட்டணுமா
வரி கட்ட வேண்டிய சட்டத்துக்கு கீழ்ப்படியும். சபைக்கு போற ஆராதிக்கிறத கொன்றுவான். வீட்டுல வந்துக்கலாமா? நேபுகாத்நேச்சர் நிறுத்தி கோசலையை நிறுத்தி வணங்காட்ட கொன்றுவான் சொல்லுவாங்க. வரும் பாருங்க. வீட்டுல இருக்கிறவங்களே சமாளிக்க முடியல. ஏன்னா நம்ம அரசாங்க சட்டம் ஏற்பட்டா கர்த்தருக்கு பயப்படுகிறதை காண்பிக்க போகிறோம். காண்பிக்கிறவர்களா இருக்கணும். அதுதான் பரவாயில்ல. நான் சொல்ல புரியுதுங்களா? அதனால அரசாங்க கீழ்ப்படி என்ன செய்யக்கூடாது? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆமென். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால். அல்லேலூயா. நான் சொல்லுங்க புரியுதா? தேவனுக்கு பயந்ததினால். பிள்ளைகளை என்ன செய்யலாம்? கொலை பண்ண சொல்றான். பண்ணிடலாமா? தேவனுக்கு பயந்ததினால் ஆமென் குழந்தைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். ஏன் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்ததினால். ரெண்டு காரியம் இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு காரியம் நாம் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு காரியம் நமக்கு தேவை. ஒண்ணு, எங்க இருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த ஊர் நாடு நகரத்தில் இருந்தாலும் ஆமென் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. இரண்டாவது, இவங்களை கவனிங்க, தாங்கள் செய்கிற தொழிலுக்கு வேலைக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். வேலை மேல ஒரு பக்தி, கர்த்தர் மேல பயபக்தி. ஆமென். உலகத்தை எப்படி வேணாலும் என்ன வேணாலும் சரி, அவன் என்ன உலகத்தான் என்ன அரசியலுக்காக, ஆதாயத்துக்காக, ப்ரமோஷனுக்காக, காசுக்காக, பணத்துக்காக, தங்கள் உயிர் பாதுகாக்கப்படுவதற்காக ஆமென் சட்டத்துக்கு விரோதமாய் வேலைக்கு துரோகம் பண்ணலாம், சட்டத்துக்கு துரோகம் பண்ணலாம், தொழில் துரோகம் பண்ணலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை செய்ய முடியாது. கலப்படம் பண்ணக்கூடாது, கலப்படம் பண்ணக்கூடாது. நாம் கிறிஸ்தவன். கள்ளம் தராசை கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படி சம்பாதிக்கிற எவன் குடும்பத்தையும் பாருங்க, அது கிறிஸ்தவனா இருக்கட்டும், அவன் கிறிஸ்தவன் அல்லாதவனா இருக்கட்டும், இயேசுவை அறிந்தவனா இருக்கட்டும், அறியாதவனா இருக்கட்டும், கள்ளம் தராசை கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆமென். ஊழல் கர்த்தருக்கு அருவருப்பானது, லஞ்சம் கர்த்தருக்கு அருவருப்பானது, கையூட்டு கர்த்தருக்கு அருவருப்பானது, ஏமாற்றி சம்பாதிக்கிற கர்த்தருக்கு, வட்டி கொடுத்து வாங்கி சாப்பிடுறது சாபமானது. நீங்கள் யாரை வேணாலும் பாருங்க, இப்படி இருக்கிற பாருங்க, வெளியில வெள்ளை ஜொலியமா இருப்பாங்க, உள்ள பாருங்க குடும்பத்துல சாபம், சாபத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பாரு. என்னத்துக்கு வாங்குறானோ, என்னத்துக்கு பறிச்சானோ, என்ன நினைச்சானோ அது நடக்கவே நடக்காது பாருங்க. நீங்க டாப் டு பாட்டம், கீழ இருந்து மேல வரைக்கும் நீங்க யாரை வேணாலும் பாருங்க, குடும்பமா இருக்கு, வீடா இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, நம்மளால நிம்மதி சமாதான வாழ்க்கை இருக்காது. வெளியில போனா பயந்து தான் போவாங்க. என்னத்தையே சாப்பிட்டாங்க, எப்ப சாபமோ மற்ற நிலைமையில இருப்பாங்க. இவன் அவங்களுக்கு மட்டும் இல்ல, பின்வருகிற தலைமுறை சந்ததிக்கு சாபத்தை பேசி போயிருப்பாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு யோவான் சாணம் சரி, இயேசு சரி, ஜனங்களுக்கு புத்தி சொல்வது சொல்லதான் செஞ்சாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் மத்திய வாசிப்பாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வேற பிரிச்சு ஆமென் நீங்க உங்களுக்கு நீங்க வாங்குற சம்பளமே உங்களுக்கு போதும் என்று இருந்தது. அவங்க இப்படி வாழ்ந்தா இப்படி வாழ்ற பிள்ளைங்க இருக்கலாம். என்ன ஆகுது? கூட சாபத்தையும் வியாதியும் விலைகளையும் சேர்த்து சம்பாதிச்சு போயிடும். கொஞ்சம் பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தர் தனக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, குடும்பங்களை எப்படி காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். இங்க நல்ல கவனிங்க, இவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினால். நம்பர் 1 தேவையான ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மாமனாரா இருந்தா, மாமியாரா இருந்தா, மருமகளை சரியா நடத்துவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மருமகனா இருந்தா, மாமனார் மாமியார சரியா நடத்துவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெற்றோரா இருந்தா பிள்ளைகளை சரியா நடத்துவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தால் பெற்றோரை சரியாய் கவனம் பண்ணுவார்கள். எங்க நடக்குது தவிர கர்த்தருக்கு பயப்படுகிற வேலைக்காரர் எஜமானுக்கு கீழ்ப்படிகிறார்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற எஜமான் வேலைக்காரை சரியா நடத்துவான். வேதம் போதிக்கிறது. எங்க நடக்குது தவறு? அப்ப எது இல்லைன்னு அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, குடும்பத்தில் இல்ல, கணவன்கிட்ட இல்ல, மனைவி கிட்ட இல்ல, பெற்றோர்கிட்ட இல்ல, பிள்ளைகிட்ட இல்ல, எஜமான்கிட்ட இல்ல, வேலை செய்யறதுல இல்ல, கூலிக்காரன்கிட்ட இல்ல, ஆமென் அதிகாரிகிட்ட இல்ல. இதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப தெரியாது, ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டுமே ரிட்டையர் பண்ணிட்டு வேலை வீட்டில் விட்டுட்டு தனியாக உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க. அப்ப யோசிப்பாங்க அதிகாரி, இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான். அன்னைக்கு யோசி பிரயோஜனம் இல்லை, அது அவங்க நிலைமை. ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்ப எப்ப இருக்க தெரியுது? சிறு வயதிலிருந்து எந்த வயதிலும் தெரிய வேண்டும். பெட்டியில் வைக்கிற காலம் வரைக்கும் தெரியணும். நான் சொல்றது அது உலகத்தான அப்படி யோசிப்பான். எல்லாம் மூடிட்டு வீட்டில் உட்காந்து பாருங்க. அப்ப தனியாக உட்காந்து யோசிப்பான், அன்னைக்கு என்னெல்லாம் பண்ண தெரியுமா, எப்படி எல்லாம் இருந்தோம் தெரியுமா,
அது அவன் உலகத்தான், அவனுக்கு தெரியாது, அப்ப யோசிக்கிறான். நீங்களாம் அப்படி இல்லை, இப்பவுமே தெரியுது. என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இவர்கள் மருத்துவச்சிகளை பாருங்கள். கர்த்தருக்கு பயந்ததினால், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. இரண்டாவது தொழில் பக்தி. தான் செய்கிற தொழில உண்மை, நேர்மை, பக்தி. என்ன வேலை செய்யறோமோ உண்மை, நேர்மை, பக்தி. வேலையில சின்சியர். எவன் எப்படி எடுத்து போறாங்க? நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், அவன் அப்படி இருக்கிறான், இவன் லேட்டா வரான், இவன் ஓப்பி அடிக்கிறான், இவன் ஏமாத்துறான், இவன் அறகுறை இருக்கிறான், இவன் திருடுறான், இவன் ஏமாத்துறான், இவன் லஞ்சம் வாங்குறான். நாம செஞ்சா நாம கிறிஸ்தவன், ஆணுடைய பிள்ளை. அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பக்கத்து வீட்டுக்காரர் செய்யறான், எதிர் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாங்க, நாம எப்படி செஞ்சா என்ன வித்தியாசம்? அவனு நரகத்துக்கு போறான். நம்ம இயேசு பேர் சொல்லிட்டு, கிறிஸ்தவன் பேர் சொல்லிட்டு, பைபிள் பேசி நரகத்துக்கு போறோம். வேற ஒண்ணும் இல்லை. நான் சொல்றது புரியுது? இந்த ரெண்டும் இவர்கள் வாழ்க்கையில் இருந்தது. 20 வருஷத்து வாசி பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இது நிமித்தம். எப்படி ஆரம்பிக்கிற வசனம்? எதை நீங்க அண்டர்லைன் பண்றீங்களோ இல்லையோ, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும். இது நிமித்தம் தான். இது நிமித்தம், இதனாலதான். ஹலோ, இங்க இருக்கீங்களா? இதனாலதான். எதனாலதான் யோசிக்க சொல்லுமா? இப்போ எதனாலதான் யோசிக்க சொல்லுமா? ஆமே, இதனாலதான். எதனால? ஒண்ணு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால. இரண்டாவது, தான் செய்கிற தொழில் வேலை மேல இருக்கிற ஆமே உண்மை, நேர்மை, பக்தி. ஹலோ, இங்கதான். இது நிமித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தால் நன்மை உங்களுக்கும் செய்வார். இது ரெண்டு இருந்தா உங்களுக்கு நன்மை செய்வார். ரெண்டு இருந்தா நன்மை வரும். யாருக்கு இருந்து? அரசாங்கத்தில் வராம போலாம், அதிகாரிகள் வராம போலாம், மனுஷனுக்கு வராம போலாம், குடும்பத்தாருக்கு வராம போலாம். கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மை கட்டாயம் தேவனிடத்திலிருந்து வந்து சேர்ந்தே தீரும். வந்தே ஆகும். தேவன் நன்மை செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்வார், உங்கள் வீட்டுக்கு நன்மை செய்வார், உங்கள் வியாபாரத்துக்கு நன்மை செய்வார், உங்கள் தொழிலில் நன்மை செய்வார். உங்கள் குடும்பத்தின் நன்மைக்கு ஒருபோதும் கர்த்தர் தடை பண்ண மாட்டார். நன்மை செய்தார். இவங்க ஒருவேளை அவன் பார்வை சொன்ன கீழ்படிதா, பார்வை என்ன பண்ணி பார்த்தா, ஓ வச்சா இந்த ஒரு மாசம் சம்பளம் இன்கிரிமெண்ட், ஒரு மாசம் சம்பளத்துக்கு வாழ்நாள் வாழ்ந்த முடியுமா? ஒரு பலவீனம் யாரு இருந்தா போதும், ஒரு மாசம் சம்பளம் நேரா ஆஸ்பத்திரிக்கு போயிடும். அவ்வளவுதான். கர்த்தர் நன்மை செய்தா சாகர வரைக்கும் அங்க போகாமலே இருக்க முடியும். நான் சொல்றது புரியுது? கடுப்பு கர்த்தரால் முடியும். நன்மை செய்ய தேவன் விரும்புகிறார். நன்மை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். நன்மை செய்ய ஆண்டுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் ஆமென் ஆயத்தமா இருக்கிறார். இந்த எபிரேய மருத்துவர்களுக்கு தேவன் நன்மை செய்தார். 21 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை மாத்தி என்ன நன்மை நடக்க தெரியுமா? எப்படி தன்னுடைய நன்மை கர்த்தர் வெளிப்படுத்தினார் தெரியுமா? 21 வசனத்தில் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி கர்த்தர் செய்தார். கரங்களை தட்டி கர்த்தர் மையப்பட்டு பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்தார். குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். எனக்கு ஒரு கேள்வி, நான் யோசித்தேன், இவங்க என்ன செஞ்சாங்க? எபிரேய மருத்துவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு குடும்பத்துக்கு பிறகு ஆண் பிள்ளைகளை என்ன செய்தாங்க? உயிரோட காப்பாற்றினாங்க. ஒரு குழந்தையை காப்பாத்தினா, கொஞ்சம் கவனிக்கணுங்க, நான் அப்ப நல்லா யோசித்தேன். குழந்தையை காப்பாத்தினா யார் சந்தோஷப்படணும்? யாருக்கு நன்மை? யாருக்கு ஆசீர்வாதம்? யார் குடும்பம் தழைக்கும் செழிக்கும்? குழந்தையை காப்பாத்தினா யார் குடும்பம் தழைக்கணும்? யாருக்கு நன்மை? யாருக்கு சந்தோஷம்? யாருக்கு ஆசீர்வாதம் வரணும்? அந்த குழந்தை குடும்பம் எதுவோ, எந்த குழந்தை காப்பாத்தினாங்களோ, எந்த வீட்டுக்கு நன்மை செஞ்சாங்களோ அந்த குடும்பம் தான் சந்தோஷப்படும். அந்த குடும்பம் தான் நன்மை, அந்த குடும்பம் தான் தழைக்கும், அந்த குடும்பம் தான் செழிக்கும், அந்த சந்ததி தான் வளரும் வரும். அதானே கரெக்ட்? அதானே கரெக்ட்? இங்க அது ஒரு பக்கம் நடக்குது. அவங்களுக்கு தான் பெரிய, இவங்க கடமை தானே செஞ்சாங்க, தொழிலை தானே செஞ்சாங்க, வேலை தானே செஞ்சாங்க, அது அவங்களுக்கு தான் நன்மையா இருக்கணும். ஆனா இங்க நடக்கிற காரியத்தை பாருங்க, என்ன நடக்குதா? இவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் எபிரேய மருத்துவத்தின் குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார். எப்படி ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. கர்த்தர் செய்த நன்மை பாத்தீங்களா? இது மனுஷன் செய்யறது இல்ல. ஆசீர்வாதம் வர வேண்டியது அவங்களுக்கு வந்தது, அவங்களுக்கு குழந்தை பிடிச்சது, அவங்களுக்கு சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு. ஆனா அதை மட்டும் கர்த்தர் விடல. அதுக்கு யாரு ஆமென் பயன்பட்டார்
கர்த்தருக்கு பயந்து செய்தார்களோ, தொழிலில் வேலையில் உண்மை காண்பித்தார்களோ, பார்வோன் மெச்சிக்கல, அரசாங்கம் மெச்சிக்கல, அரசாங்க பதவி வரல, அரசாங்க உயர் வரல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இவனுடைய பயத்தை, பக்தியை, வேலையில் உண்மையை பார்த்து இவர்கள் குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த பெற்றோர், எந்த குடும்பம், எந்த அதிகாரி, எந்த அரசாங்கம், எந்த தொழிலாளி இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தன்னுடைய வேலையில் உண்மை, நேர்மை, பக்தியும் இருக்கிற யாராக இருந்தாலும் தேவன் பரலோகத்திலிருந்து அவர்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்வார். வறுமை நீங்கும், தரித்திரம் நீங்கும், பஞ்சம் நீங்கும், செழிப்பு வரும், ஆசீர்வாதம் வந்தே தீரும் செய்கிறவர் கர்த்தர். ஏன் கிறிஸ்தவ குடும்பங்களா இருந்தாலும், நல்ல வேலை வசதி வாய்ப்பு இருந்தாலும், ஏன் குடும்பம் தலைக்கல, செழிக்கல, வறுமை, தரித்திரம், வேதனை, நெருக்கம், பஞ்சம், வியாதி கிறிஸ்தவ குடும்பங்களே ஏன் இப்படி என்றால், ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தன்னுடைய தொழில் வேலையில் உண்மை இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு கூட சொல்லியிருப்பேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு ரேஷன் கார்டு மாறணும். இந்த ரேஷன் கார்டு இல்லை. ஒரு அரசாங்க அதிகாரியை சொன்னார், நம்ம சபையில் ஒரு சகோதரி, எங்க சொந்தக்கார தான் பாஸ்டர், நீங்க அவரை போய் பாருங்க, நல்ல கிறிஸ்தவர், கிறிஸ்தவ பேர் உள்ளவர், நல்ல கிறிஸ்தவர், அவர் எல்லாருக்கும் தெரியும், அவரை போய் பாருங்க. நானும் போய் பார்த்து பாருங்க. ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை, ஒரு முறை அவரை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சது. போய் பார்த்த நேரத்தில் இந்த மாதிரி எனக்கு ரேஷன் கார்டு இல்லை, எல்லா எவிடன்ஸும் இருக்கு, இங்க வாழ்றேன், இருக்கிறேன் இருக்கு, உதவி செய்யுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போங்க பாஸ்டர். உடனே பாஸ்டர் பேசினார், உட்காரச்சார். ஒரு வாரம், 10 நாள், 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் ஆச்சு. நான் திரும்ப போய் அவர் பார்க்குறேன், கிறிஸ்தவர், திரும்ப போய் பார்க்குறேன். இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் கைது போட்டு தான் வந்திருக்குமே, கடைசி கைது போட வேண்டியது தான். பக்கத்தில் இன்னொருத்தர் தெரிஞ்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, எத்தனை பேர் தான் கிறிஸ்தவ பாஸ்டர் இருக்காங்க, எத்தனை பேர் ஓசியில கைது போட முடியும்? நான் சொல்றது புரியுது? உட்கார்ந்து தெரியுமா? கிறிஸ்தவன்ற பேர்ல கிறிஸ்தவன் நாம நம்பி போட்டா தெரியுமா? ஒரு அதிகாரி தான் கைது போடும், போட்டா முடிஞ்சிடும். சொன்ன வார்த்தை தெரியுமா? எத்தனை பேருக்கு தான் கிறிஸ்தவங்க விசுவாசிங்க, எத்தனை பேருக்கு தான் ஓசில கைது போட முடியும்? உன்னை எதுக்கு அரசாங்கத்துக்கு சம்பளம் குறைஞ்சிருக்கு? நான் ஏன் நீ தேடி வந்து தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றவனே கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனுக்கு அதே தான் நீங்க போதகள் தெரியும். கூட பாஸ்டர், ஏஜி பாஸ்டர் தெரிஞ்சு போறாங்க. நான் நம்பி போனதுமே யார தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பயந்தானே நம்பி போயிட்டேன். வேற பிடிக்கிட்டாங்க 6 மாதத்துல. இங்க லட்சம் வந்தானே போட்ட பிடிச்சி வேலையை பிடிக்கிட்டாங்க. கடைசியில் அந்த அளவுக்கு ரேஷன் கார்டு. அதுக்கப்புறம் வந்த ஒரு இந்து மனுஷன், ரட்சிக்கப்படாத இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாது. அடுத்து நான் போனேன், அடுத்த சீட்டு சார், நான் ஏற்கனவே நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன், ஜெராக்ஸ் காட்டினேன். இவ்வளோ நாளைக்கு பிறகு செஞ்சேன் சார், இதுக்கு முன்னே கொடுத்துட்டு போனேன். முன்னே கன்சிடர் பண்ணவே இல்லை. என்ன வேலை பிறகு எங்கே இருக்கீங்கன்னா சர்ச்சில் பார்க்குறாரு பாஸ்டர். அப்படியே ஏன் உங்களுக்கு பண்ணிட்டாங்க? ரட்சிக்கப்படாத ஒரு இந்து மனுஷன். பேர் என்னது? கிறிஸ்தவன். பயம் இருக்கா? பக்தி இருக்கா? தொழில உண்மை இருக்கா? இங்க சொன்னா உங்களுக்கு தெரியும், சொந்தக்காரனா தான் இருக்கும். இங்க கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் என்கிறதுனால இல்லை, வாழ்க்கையில, வேலையில, தொழில், பய பக்தி, அவ்வளவு லஞ்சமா இங்க ஊழல் பண்ணி அவ்வளவு இன்னைக்கு 6 மாசம் இருந்தால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதனால நான் உங்களுக்கு சொல்லுவேன், பப்ளிக்கா உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க யாரோ என்ன வேலை செய்றீங்களோ, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தர் அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்க, ஆண்டுடைய பிள்ளைங்கன்னா நீங்க யார், உங்க பதவி என்ன, உங்க பொசிஷன் என்ன, உங்க வேலை என்ன, கர்த்தர் ஏற்படுத்தி தந்த சந்தர்ப்பம், ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு நன்மை செய்ய. இந்த பையன் செல்வம் கிடைச்சிருக்காங்க, வேலை செய்யறாங்க, ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஒரு பாஸ்டர் வராரா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். நம்ம சபைக்கு தான் சொல்ல, உங்க பாஸ்டருக்கு தான் சொல்லல, இப்படி பாக்குற ரெண்டாவது, அது இன்னும் கொஞ்சம் அதிக அன்பு பாசம் ஆகும். நான் சொல்ல புரியுதுங்களா? யாரோ கிறிஸ்தவன், யாரோ நான் சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளை உதவி செய்யட்டா, நன்மை செய்யட்டா யாரும் செய்வாங்க. எப்படி கர்த்தர் பண்ணுவாரு? ஒண்ணு. அதற்கு அடுத்து நீங்க யாரோ உங்க பொசிஷன்ல இருந்து உங்க பதவிய, வேலைய, தொழில, உண்மையை, நேர்மையை எல்லாரும் காட்டுங்க. பார்சலிட்டி பண்ணாதீங்க. ஆண்டுடைய
எனக்கு இப்ப நானே போறோம் இடத்துக்கு. ஆமே. சமீபத்தில் கூட ஒரு முக்கியமான ஒரு அபிஷியல் வரதுக்கு ஒரு சாட்சி சொல்லிட்டு அந்த ஜீப் ஒரு பிரேக் என்ன செஞ்சாரு, 3 முறை வாங்கி செக் பண்ணாரு, கேன்சல் பண்ணாரு. இந்த வண்டி வாங்க பார்த்தீங்களா, இதே பாலிக்கர் கொண்டு இருந்தது. யார் அந்த பிரியாணி ரூபன் அந்த மக்கள் நான் சொல்ற சாட்சின்னா பக்கத்தில் இருக்கிறான். போய் நின்று பாஸ்டர் எப்படி பாஸ்டர் தான் இருப்பாரு, போய் வண்டி கொண்டு பிரேக் பண்ணிட்டு அந்த இதில் சுத்திட்டு வந்தார். கார் அகமிச்சு, சார் இங்க என்ன நிக்கிறீங்கன்னாரு. என்னைய பார்த்து தம்பி, நான் சார் இந்த மாதிரி வண்டியோட நேம் பிரான்ஸ்ல வந்துருக்கேன், பேப்பர் இருக்கான்னு கேட்டேன். அந்த நேரம் பார்த்து பேப்பர் அங்கே ஒரு தையல் மாட்டிருச்சு. நான் வாங்கிக்கிறப்பல அதுக்கு அடுத்த ரவுண்ட் போயிட்டேன், 2 ரவுண்ட் போனேன், திரும்ப அங்கே வந்து என்ன சார் பேப்பர் வாங்க என்ன வண்டிங்க இங்கிருந்து பார்த்தேன். என்ன நினைச்சா தெரியல, பேர் எனக்கு ஆத்துப்பதி கவர்மெண்ட் அப்படின்றாரு. இருக்கு என்ன வருது, இதுக்கு என்ன சம்பந்தம், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்கும் அங்கே இருக்கு. அந்த ஆள் 3 முறை பார்த்து கேன்சல் எழுதி கொடுத்தாரு. அங்க இங்க வண்டியை பார்த்தா முன்னாடி எவ்வளவு கூட்டம். அந்த அந்த எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வச்ச அந்த சகோதரர் அவர் சர்ச்சை சார் ஃபர்ஸ்ட் யாருக்கு நடக்காத ரஜிஸ்டர் நடக்குது, எப்படி உங்களுக்கு பிரேக் ஸ்மெல் கூட்டு என்ன செய்யறாரு, உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமா? ஆமா. ஆமே. எனக்கு பயங்கர ஆச்சரியம், யோசிக்க முடியல, கிரகிக்க முடியல. வந்த உடனே சார் இங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ஆச்சரியமா இருக்கும். எனக்கு என்ன மதம் கூப்பிடுறாரா, என்ன இந்த வண்டி நேம் பிரான்ஸ் எந்த வண்டி, இந்த வண்டி செஸ் நம்பர்லாம் படிக்கிறீங்க. ஆமா சார், சரி வேலை கொடுத்து நீங்கள் அவர் போயிட்டே இருக்கார். எனக்கு ஆச்சரியம் தாங்கல, என்னடா நடக்கு, ஏது நடக்கு. கர்த்தர் இப்படி யாரையாரும் எவரையாரும் உங்களுக்காக எனக்காக நன்மை செய்ய உதவி ஒத்தாசை செய்ய ஏற்படுத்துகிற ஒரு தேவன். நான் சொல்றேன், அவர் கிறிஸ்தவரா ரட்சிக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு யாரோ எவரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட நிலத்துல நமக்கு ஆண்டவர் அவங்க கண்ணில் தயை கிடைக்க கொண்டார். அவர் அதான் தயை கிடைக்க கொண்டார். உங்களுக்கு புரியுதா? இதுக்குலாம் கர்த்தர் பாராட்டுகிற தயவை ஏற்படுத்த மனுஷர் கண்களில இதுதான் விளங்குது அவங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், உங்க பொசிஷன் என்ன, நீங்க யாரு, நீங்களும் இப்படி மற்றவர்களுக்கு தயை பாராட்டுங்கள். உங்களுக்கும் எங்கேயும் எப்படியும் தயவு கிடைக்கும். அதில் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள், நான் தான் அல்ல, நான் தான் இல்லை, உங்க பாஸ்டர் தான் இல்லை, அது அதுக்கடுத்து டீப்பா என்ன, உங்க பாஸ்டர் தெரிஞ்சா பவுலுக்கு சொல்ற மாதிரி இதை சொல்ற கழுத்தை கொடுக்க சொல்றாரு, கை கூட கர்த்தர் வாழ வைக்க வல்லவர். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், கிறிஸ்தவம் தெரிஞ்சா நீங்க மனசார நன்மை செய்யுங்க. கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் குடும்பம், உங்கள் வேலை தலைக்கும் செழிக்கும் உயரும். இன்னொன்னு எச்சரிக்கை சொல்லிடுறேன், பாஸ்டர் வந்துட்டார், அவங்க வந்துட்டாங்க, அவங்க உதவி செஞ்சு தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பேர் இந்த வாரம் வாங்கினோடனே அந்த பாஸ்டர் பேர் கூடாது. உள்ள பசங்க நல்லா இருக்கிற நன்மையும் போயிடும். நன்மை தான் செய்யும், உதவி தான் செய்யும், கூடவே ஒடிக்க கூடாது. நான் யாரை எப்படி கூட்டு வரல, எதையும் கற்று பார்க்கிறார். நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய புரியுதா? ஆமே. எங்க பாஸ்டரோட இவர் நல்லா பேசுறாரு, உங்க அப்பா அப்படிதான். ஆமே. பக்கத்து வீட்டுக்கார அப்பா பார்த்து பழகி போயிடலாமா? அந்த மாதிரிதான் நிறைய பேருக்கு மிஷின் தெரியுது இல்லை. எங்க பாஸ்டர் பார்த்தா கடுக்க மிஷின் தெரியும், உங்க அப்பா அப்படிதான். உங்களை எப்படி நடந்து அவருக்கு தெரியும். இல்லையா? அழகுதா? அந்த பாஸ்ட் எப்படி பேசியிருக்கிற போய் பாருங்க தெரியும். நம்ம ஒண்ணுமே இருக்காது. எபிரேய மருத்துவர்கள் தேவனுக்கு பயந்தால் அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இரண்டாவது வார்த்தை பாருங்க, எபிரேய மருத்துவர்கள் தேவனுக்கு பயந்து என்ன செய்யறாங்க, கர்த்தர் அவர்களை தலைக்கும்படி செய்திருக்கலாம். வேலையில ப்ரமோஷன், உயர்வு, ஹெல்த்தியா அவங்களை வச்சிருக்கலாம். கர்த்தர் செய்கிற ஆசீர்வாதத்துக்கான கிரியை பாருங்க. யாரை தலைக்கும்படி செய்கிறார்? இவங்க நன்மை செய்யறாங்க, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இது கர்த்தர் தருகிற நன்மை. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதினாலும் நீங்கள் நன்மை செய்கிறதினாலும் நீங்க மட்டும் அல்ல, உங்கள் குடும்பமும் உங்களால் தழைக்கும் செழிக்கும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா
அல்லேலூயா. ஆமென். இங்க இருக்கிற உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், மெச்சிக்கொள்கிறேன், பெருமைப்படுகிறேன். உங்களில் இருக்கிற அநேகர் உங்கள் வேலைகளில், உங்கள் பதவியில், உங்கள் பொறுப்பில் நீங்கள் இப்படிப்பட்ட நன்மை செய்கிறவர்களா இருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பங்களை அதனாலேயே ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்னும் செய்யுங்கள். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? இன்னும் செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஸ்டாண்ட்ல நில்லுங்க. நீங்கள் யாரும் உங்கள் அதிகாரத்தில் நில்லுங்க. ஆமென். உங்கள் பதவி, உங்கள் செயல்பாடு எதுவோ அதிலே நின்று கர்த்தருக்காய் காரியங்களை செய்யுங்கள். உங்கள் தொழில் எதுவோ அதிலே இதுதான், அதில கர்த்தர் மகிமைப்படுத்துது. நான் அடிக்கடி சொல்றீங்களா, உங்க வேலை உங்க கர்த்தர் மகிமைப்படுறாரா, உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். இப்ப தெரிஞ்சு உங்களுக்கு உங்கள் வேலை, வருமானம், தொழில், பதவி, அந்தஸ்து எதுவோ அதிலே இப்படிப்பட்ட நன்மை செய்து கர்த்தரை பிரியப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அதுல உங்களால ஆமென் கர்த்தருக்கு பிரயோஜனம் இருக்குதா பாருங்க. மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா. அந்த பயபக்தியை எப்படி காண்பிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆமென். அந்த வேலையில பயபக்தி, உண்மை, நேர்மை, கர்த்தர் கிரியை செய்ய ஆண்டவர் வல்லவர். ஆமென். நல்ல கவனிங்க. மறுபடியும் கொண்டு சொல்கிறேன், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் தலைக்கும், நம்முடைய குடும்பங்கள் செழிக்கும். இப்படி ஆப்போசிட்டா திங்க் பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லாத வாழ்கிற எல்லாரையும் பாருங்க. வேலையில உண்மையில பயபக்தியில நேர்மையில வாழ்றது பாருங்க. அவங்க பண்றது பிள்ளைங்க இருக்கிற சந்ததிக்கு ஆசீர்வாத இழப்பை, சாபத்தை ஏற்படுத்தி வைத்து போயிருக்கிறோம். நாம் அப்படி இல்லை. அல்லேலூயா. வசனத்தை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் உண்மை, நேர்மை, கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களையும் சரி, உங்கள் எதிர்கால சந்ததியும் சரி, வார்த்தை யோசிச்சு பாருங்க, தழைக்கும்படி, செழிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். உங்கள் சந்ததி, பிள்ளைகள், எதிர்காலம் செழிக்கும், தழைக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஆமென். இரண்டாவது ஒரு குடும்பம், ஒரு ஊழியக்காரன் குடும்பம். அல்லேலூயா. எலிசா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு பாஸ்டருடைய, ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரனுடைய மனைவி. இந்த ஊழியக்காரன் எலிசாவிற்கு அசிஸ்டன்டாக இருந்தவன். சரியா? ஆனால் இந்த ஊழியக்காரனுக்கு 2 மகன்கள், 2 பிள்ளைகள், 2 மகன். ஆனா என்ன சூழ்நிலையோ தெரியல. நல்ல கவனிங்க. இந்த ஊழியக்காரன் கடன் வாங்கி விட்டார். ஆமென். ஊழியர் என்ன பண்ணாரு? எனக்கு வாங்கினாரு எனக்கு தெரியல. கடன் வாங்காத இருப்பது நல்லது. விசுவாசிகளுக்கே சொல்றோம், கடன் வாங்கிறாதீங்க. கடன் என்பது அடிமைத்தனம். உங்களுக்கு தெரியுமா? கடன் என்பது என்னது? நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதனால பவுல் எழுதும்போது எழுதுவாரு, நீங்கள் அன்பு என்கிற ஒன்றை தவிர வேற ஒன்றையும் ஒருத்தருக்கும் அடிமைப்படாதிருங்கள். ஹலோ. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கடனாளிகளாக இருந்தால், கடன் வாங்கியிருந்தால், கடன் என்கிற அடிமைத்தனத்தில் இருப்பீர்களானால், இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் செய்த அற்புதம், தந்த விடுதலை, ஆசீர்வாதத்தின் வழியே ஒருவேளை இப்படி பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தால், இந்த காலை நேரத்தில் உங்களையும் கர்த்தர் இப்படிப்பட்ட பாதிப்பு, கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உங்களை விடுவித்து பாதுகாத்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியக்காரன் எதற்கு கடன் வாங்கினார் என்று தெரியவில்லை. எப்படியோ கடனாளியாக மாறிவிட்டார். ஊழியக்காரன் இவரே கடன் வாங்கிட்டார், நாமளும் வாங்கலாம்னு நான் உங்களை உற்சாகப்படுத்தவில்லை. வாங்காமல் அடிமைத்தனத்தில் சிக்காதீர்கள் என்று நான் உங்களை சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். நானும் கவனமா இருக்க, எனக்காய் செபியுங்கள், நீங்களும் சிக்கிக் கொள்ளாமல் உங்களுக்காய் செபிக்கிறேன். 2 பேரும் மாறி மாறி செபித்துக் கொண்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். கடன் என்கிற ஒன்று வந்துவிட்டால் இந்த குடும்பத்தில் அந்த சம்பவத்தை பாருங்கள். ஆமென். வருத்தம், வேதனை, தூக்கமில்லை, கடைசியில் சாப்பாட்டுக்கு கூட வாழ்வதற்கே வழி இல்லாத நிலைமை, எல்லாவற்றையும் இழந்து பிள்ளைகளையும் இழந்துவிடும் நிலைமை வந்துவிட்டது இந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தில். இந்த அம்மா, பாஸ்டர்மா, ஊழியக்காரி போய் எலிசாவிடத்தில், சீனியர் பாஸ்டர், தலைமை போதகரிடத்தில் போய் சொல்லுகிறார், ஆண்டவனே, எலிசா பார்த்து ஒரு அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். பாஸ்டர் மென்ஷன் பண்ணிட்டார். யார் பாதிக்கப்படுறாங்க? நான் அடிக்கடியே சொல்றதுதான், எந்த பெற்றோருமே கடன் வாங்கிட்டு பிள்ளைங்க தலைமையில ஏற்றி வச்சு போக கூடாது. அது சாபம்.
பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நல்லவன் எப்படி ஆரம்பிக்குது? நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வச்சுக்கிறான், கடனை இல்லை. அப்படின்னா கேட்டவன் நல்லவன் அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். பைபிள் மட்டும் சொல்லுது. கிறிஸ்தவ பெற்றோர் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சாகர காலத்துல செத்த பிறகு பிள்ளைங்களை வந்து கடகாரன் வீட்டு வாசல்ல நிக்க கூடாது. சாகரக்குமே சொத்தை வித்துருங்க. கடன் இருக்கு தெரியுதா? ஊருக்குள்ள கடன் வாங்கி சொத்தை சேர்த்து சாகும்போது கடனாளியா சாகிறது என்ன புரியாதுன்னா சொத்தை உங்க பேர் நட்டு சரி புரியுதா? சாகும்போது என்னவா சாகக்கூடாது? கடன்காரன் சாகக்கூடாது. அங்க சொத்து இந்த ஊர்ல பிளாட்டு, அங்க பிளாட்டு, அங்க மலை வாங்கி போட்டிருக்கேன், இங்க பழத்து போட்டிருக்கேன், இங்க கிணறு வாங்கி போட்டிருக்கேன், இங்க ஆறு வாங்கி போட்டிருக்கேன், இங்க ஊரை வாங்கி போட்டிருக்கிறேன். எப்படா வாங்கினேன்? எல்லாம் கடன் வாங்கி வட்டி கட்டிருக்கிறேன். சாகு செத்து போயிட்டா பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்கணுமா? சாகும். சாகும் போது எந்த பெற்றோர், கிறிஸ்தவ பெற்றோர் எவருமே சாகும் போது கடனாளியா சாகக்கூடாது. கடன் வாங்கி என்ன செய்யக்கூடாது? பந்தா காட்டக்கூடாது. கடனை வாங்கி அப்படியே கார்ல சுத்தக்கூடாது. கடனை வாங்கி வீட்டுல குடியிருக்கூடாது. கடன்காரன் வந்து வீட்டு வாசல் நிற்கும் போதுதான் தெரியும். குடிசையில குடியிருந்தாலும் கூல கஞ்ச கொடுத்தாலும் நிம்மதியா இருக்கு. என் வீட்டு வாசல் எவனுக்கு நீக்க முடியாது. என்ன செய்யணும்? சாகர காலத்துல ஊழிக்கார் செத்து போனவன் எவ்வளவு பாதிப்பு பாருங்க, குடும்பத்துக்கு பிரச்சனை பாருங்க. சாகர காலத்துல கடன் வாங்கி செத்து போயிட்டான். கடன் கொடுத்தவன் ரெண்டு பிள்ளைகளையும் அடிமையா பிடிச்சி கடன் போல பிள்ளைகளை போட்டான். இது இவரை யார் காப்பாத்துறது? நான் சொல்ல புரியுதா? மனைவி யார் காப்பாத்துறது? அம்மாவை யார் காப்பாத்துறது? இதுல தேவனுடைய பிள்ளைகள் நிதானமாய் கவனிக்க வேண்டும். நிறைய பேருக்கு அடுத்தவங்களை பார்த்தே வாழ்ந்து பழகி போச்சு. இந்த சேலையை பார்த்தாங்களா? எங்க வாங்கினீங்க? இந்த கடையில தான், தேடி ஆனந்தத்துல தான். நான் பாரு, நீங்க போய் வாங்காம கட்டவே மாட்டேன். கட்டுறதுக்கு இல்லாம வாங்கினது பெட்ரு. ஆமீன். அடுத்தவங்களை பார்த்து இந்த கோட் எங்க வாங்கினீங்க? ஆமா, மதுரை ஏற்க. நான் வாங்குறேன்னா இல்லையா பாரு, இருந்தா வாங்கு. அடுத்தவங்க பார்த்து நகை வாங்கி போட நினைக்கிறது, அடுத்தவங்க பார்த்து ட்ரெஸ் வாங்கி போட நினைக்கிறது, அடுத்தவங்க பார்த்து சாப்பிட நினைக்கிறது, அடுத்தவங்க பார்த்து கார்ல போட நினைக்கிறது, அடுத்தவங்க பார்த்து வெளிவேஷம் வேஷம் போடுறதுக்கு அடுத்தவங்க கடன் வாங்கி சாபம். இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் தெரியும், நீட்டா துவைச்சு நீட் அயன் பண்ணாலே போது புதுசாயிடும். கடன் இருந்தாலும் என்னது கடன் வாங்கி செலுத்துறாங்க தெரியல. பாஸ்டர் ஊழியர் என்னை பொறுத்தவரைக்கும் மறுபடியும் நான் சொல்றது அவருடைய கடைசி வரைக்கும் செய்யக்கூடாது. எந்த சொல்லு எனக்கு எந்த சொல்லு எதுக்காக கடன் வாங்கி எவனும் என்னை கடன்கார வீட்டில் வந்து நின்று நீ கடன் கொடுக்கவே சொல்ல அரசாங்கம் சரி தனியாரும் சரி எதுவுமே செய்யக்கூடாது. நான் கடனாளியை சாகும் போது இன்னொரு விஷயத்துக்கு கேளுங்க. சாகும் கடனோட சேர்த்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, இருக்கீங்களா? இந்த சத்தியம் தெரியுமா உங்களுக்கு? யாரும் நீங்களே சொல்லி தரதில்ல. இந்த வெளிப்பாடு உண்மை சத்தியத்தெல்லாம் எந்த சபையும் சொல்லி தரல. ஏன்னா அந்த பாஸ்டே கடவுள் தான் இருக்காரு. அது சொல்ல மாட்டாங்க. இந்த பாசம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? அதோ கேளுங்க, எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் கடனோட சேர்த்து கூட பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையிலே தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பாஸ்டர் கடன் வாங்கினா செத்து போவாங்க? கடன் வாங்கி செத்தா பரலோகத்துக்கு போக முடியாது. பதில் தெரியுமா இல்லையா? இப்பதானே வசனம் சொன்னேன். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு எதில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், எதில் சிக்கி இருக்கிறோம், எதில் விடுதலை ஆகல. இது கடனிலிருந்து விடுதலை ஆகாதனால, இன்னொருத்தருக்கு நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால. ஆமென். ஆண்டவர் பவுல் எழுதுகிறார், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிதானமாய் கவனியுங்கள். ஆமென். நீங்கள் நானும் கிரயத்திற்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். கொல்லப்பட்ட சாகடிகள் கொல்லப்பட்டீர்கள், வாங்கப்பட்டீர்கள். விலை கொடுத்து, விலை கிரயம் கொடுத்து கர்த்தர் வாங்கி இருக்கிறார். நிதானமாக கவனியுங்கள். என்ன விலை கொடுத்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையே விலை கொடுத்து வாங்கிட்டார். நீங்களும் நானும் இயேசு நம்மள விலை கொடுத்து ரத்தத்தை, அவருடைய ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை விலை கொடுத்து அவருடைய பிள்ளைகளா நாம வாங்கிட்டதனால நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? யார் நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டது? ரத்தத்தை விலை கொடுத்து வாங்கிட்டார். நீங்கள் அவருக்கு சொந்தமான பிறகு என்னை நான் வேற யாருக்கும் அவருடைய அனுமதி இல்லாமல் என்னை வேற யாருக்கும் அடமானமாக வைக்கக்கூடாது. சொந்தம் யாரு? இந்த ஜீவன், இந்த சரீரம், இந்த ஆத்மா, ஆவி ஆத்மா சரீரம் யாருக்கு சொந்தம்? அப்படின்னா உங்க சேர்த்துக்கு நீங்க போய் உங்களை போய் அடமானம் வச்சு கடனை வாங்கி இன்னொருத்துக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னா, அவங்களை சிக்கிட்டீங்கன்னா, ஒப்பு கொடுத்தீங்கன்னா, வருகையில அவனுக்கு அடிமையா இருக்கிற ஆத்மா சரீரம் எப்படி வருகையில உயிர் தரும்? அது வருகையில டிரான்ஸ்ஃபர் வாசி பரலோகத்துக்கு எப்படி போகாது. ஏன்னா நான் யாருக்கு அடிமை? அதுல விடுதலை ஆகலையே. அது உண்மையா? அதனால வருகையில அடிமைத்தன கடன் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆத்மா பரலோகத்துக்கு போகாது.
எந்த அடிமைத்தனத்திலும் இல்லாமல் எல்லா அடிமைத்தனத்திலும் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தால்தான், சுயாதீனமாய் மாறியிருந்தால்தான், இயேசுவினால் கழுவப்பட்டு அவருக்கு சொந்தமாகி இருந்தால்தான் நான் அவர் வருகையில் போய் சேர முடியும். அவருக்கு சொந்தம் இல்லாமல் கடன் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற நான் அவர் வருகையில் இந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாகாததினால் போய் சேர முடியாது. ஆமென். அதற்காகவே கடன் பிரச்சனை பாரத்தில் இருந்தால் எப்படியாய் விடுதலை தாரும் ஆண்டவரே, இனிமேல் கடன் வாங்காதிருக்கும்படி எனக்கு கிருபை பலன் ஞானம் தாரும் ஆண்டவரே என்று அர்ப்பணியுங்கள், ஜெபியுங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் செய்வார். நான் சொல்லுகிறேன், புரியுது? இதுதான் சத்தியம். ஏன் கடன் வாங்க போக முடியாதுன்னா இந்த ரகசியம். இந்த ஊழியக்காரர் செஞ்சாரு, இந்த வாசத்தை இப்படி சாதகமா எடுத்துக்கிறாங்க உண்டுங்க. ஒரு பாஸ்டர் பேசிக்கிட்டே அவர் கடன்ல இருக்கிறாரு, பிரச்சனை இருக்கிறாரு. நான் சொன்னேன், சரி கடன்ல வாங்கக்கூடாதியா, எப்படி பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ற? இந்த வசனத்தை அவர் எனக்கு சொன்னார். என்ன சொல்ல தெரியுமா? பைபிள்ல வாசித்தா எலிசா தீர்க்கதரிசிகள் ஒருத்தர், அது இவர் யார் தெரியுமா? முன்னை மாதிரி சாதாரண ஊழியக்காரர்ல தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி எல்லா வெளிப்பாடும் இருந்துச்சு. நான் சொல்ல கேளுங்க, தீர்க்கதரிசிக்கு உங்களுக்கு ஜோம் பண்ணோம்னா இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன வருது? வெளிப்பாடுலாம் வருது. சிஸ்டர் கத்தவங்களா சொல்லுவா, பிரதர் கத்தவங்களா சொல்லுவா, இப்படி கத்தவங்களா நடந்து போறாங்க. உனக்கு இந்த வெளிப்பாடு இல்லை, உனக்கு இருக்கு. ஹலோ, உங்கதாங்களா? நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு குறித்து சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்களுக்கே கண்ணு கூட இருக்கும், அவங்களே சரியில்லை. புதிய பாடம் வாசல் தாங்கள் அழுக்கு பிரசங்க நாங்கள் அழுக்கட கழுவப்படாது இருந்தோம். கவனிங்க, அதான் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் புத்தி சொல்லும் போது, ஆள சொல்லும் போது, ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணும் போது, ஒருத்தர் நியாயம் இருக்கும் போது, ஒருத்தர் குடும்பத்தை, இன்னொருத்தர் பிள்ளைய, இன்னொருத்தர் மகனை மகளை பேசுறதுக்கு முன்ன நான் குடும்பம் என்ன, என் மகன் எப்படி, என் மகன் எப்படி, என் பேரன் எப்படி, என் பேத்தி எப்படி, என் குடும்பம் எப்படி, நான் எப்படின்றதை நிதானிச்சுட்டு அடுத்த நியாயம் இருக்காரு. நான் சொல்ல விளங்குதா? பவுல் எழுதுவாரு, அடுத்த நியாயம் இருக்குதா நீ யாருப்பாரு, நீ அந்த குற்றத்தை சிக்கிருக்க, நீ அதுல இருக்கிற, கவனமா சொல்லுவாரு. இதெல்லாம் வாசிப்போம், நிதானிக்கணும். நான் சொல்றது புரியுது? தாங்கள் அழுக்கிற கழுவப்படாது இருந்தும் மற்றவங்க அசிங்கம், மற்றவங்க அழுக்குன்னு சொல்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியே இல்லை, சாதையம். மற்றவங்களை நியாயத்து இருக்கிறதுக்கு முன்ன, மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்ன, மற்றவங்களை குற்றத்தை இருக்கிறதுக்கு முன்ன, மற்றவங்களை பழி போடுறதுக்கு முன்ன நாம யார், நாம எப்படி இருந்தோம், நம்முடைய பின்ன முற்கால வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி ரசிக்கப்பட்டோம், அன்னைக்கு எப்படி இருந்தீங்க? ஆமே. இன்னைக்கு அதில் கத்த கிருபையா கொண்டு வந்திருக்கிறார். வெளியில வந்துட்டோம், நல்லா இருக்கிறோம், மேட்ல நிக்கிறோம், உயர்வு இருக்கிறோம். அதுக்காக கத்தருக்கு சோத்திரம் போகணும். மேல வந்துட்டோன்றதுக்காக கீழே இருக்கிற நினைச்சக்கூடாது, தப்பு பண்ணிட்டு நினைச்சக்கூடாது. அந்த விபச்சார ஸ்திரீ இயேசு கூட நிறுத்தும் போது எல்லாரும் கல்லறி நின்றாங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது. கல்லை எரியுதுன்னு யோசிக்கணும். நான் தகுதியா, நான் கரெக்டா சொல்றதுக்கு, நியாயம் இருக்கிறதுக்கு சரியா? நான் சொல்றது புரியுது? வார்த்தை தானே, வாய் தானே, சும்மா தானே, அள்ளி வீசுறது. கத்த பார்த்து இருக்காரு, வாய் வார்த்தையால் பிடிபட்டார், வாய் வழியில் சிக்குண்டாய், அடுத்த சிக்கல சிக்கூடாது. உனக்கு பொறுப்பே பொறுத்தாலும் தான், யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் நான் தான் புத்தகம், நான் தான் பரிசுத்தவன், நான் தான் கரெக்ட், நான் தான் பர்ஃபெக்ட். நீ யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் என்ன செய்யுது? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த பிள்ளை சரியில்லை, இந்த நீ சரியா இருக்கியா? நீ சரியா இருந்தியா? ஆமென். சரியா இருக்கியா? உன் பிள்ளை உன் சரியா நடந்துக்கிட்டு இருக்கியா? அதுக்காக சோதனை போயிட்டே இருக்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? அடுத்து எப்ப இடருவோம், விழுவோம், படுப்போம், சறுப்போம் தெரியுமா? தெரியுமா? அதனால என்ன செய்ய தெரியுமா? நிதானமா இருக்கணும். அந்த பாஸ்டர் சொல்றாரு, இதை வச்சு சொல்றாரு, நான் சொல்றோம் இப்படி செய்யக்கூடாது. ஆமென். கத்தை எப்படி நீங்க ஆலோசனை சொல்லி ஜோம் பண்ணுவீங்க? அவர் சொல்றாரு, பைபிள் வாசித்து பாருங்க, தீர்க்கதரிசியின் புத்திரர் பேசியிருக்காங்க. அந்த ஊழியக்கான கடன் வாங்கி போனான். நான் சொன்னேன், ஒழுங்கா வாசி, பிள்ளைங்க அடிக்க கொடுக்க வந்துட்டான். நாளைக்கு உன் பிள்ளை அடிக்க தந்துருன்னு நினைக்கிறியா? இல்ல அப்படிலாம் கத்தர் விட மாட்டார், அதை விட மாட்டார் கத்தர். இதை போய் கடன் சொன்னாரா? ஹலோ, இருக்கீங்களா? அப்படியே தாங்கள் தான் ஞானிகள் விவரமான சேர்த்து வியாக்கியானம் பண்ற ஆட்கள் வந்து நிதானமா கவனிக்கும். ஆண்டவர் எல்லாருக்கும் கல்யாணம் பண்றியா, உட்காந்து கணக்கு பாருங்க. வீடு கட்டுறியா, உட்காந்து கல்யாணம் பண்றாரு. கட்டணம் கட்டுறியா, உட்காந்து கணக்கு பார்த்து வேலையா இருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆமென். நான் இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டேன், ஓப்பனா சொல்றேன். எனக்கு ஒரு மகன் இருக்கா, இன்னும் சில ஆண்டுகள் தான். இன்னைக்கு ஜோம் ஓப்பனா சொல்றேன், தனிப்பட்ட அத்தனை சொல்றேன் சொல்றேன். நாளைக்கு கல்யாணம் வரும்போது என்னுடைய கூட பிறந்தவங்களையோ, ஆமென், என் மாமனார் குடும்பத்தையோ, சொந்த பந்தத்தையோ, ஜாதி ஜனத்தையோ, எவரையுமே உதவிக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தரை நிறுத்தின ஆண்டவரே. தெரியுமா? ஆனா இன்னைக்கு கிடையாது.
இன்னைக்கெல்லாம் எங்கெல்லாம் பேங்க் பேலன்ஸோ வட்டியோ எது கடன் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் கிடையாது, எனக்கு சொத்து கிடையாது, கடன் கிடையாது. இன்னைக்கு கேஸ்னால கூட போயிருவேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, என்ன தெரியுமா, நான் போகும்போது என் மனைவி மகளையும் எவரையும் நம்பி விட முடியாது, நடுத்தெருவில் நிறுத்திட்டு போயிடக்கூடாது. அதுக்கு மட்டும் எனக்கு கடைசியாக உதவி செய்யுங்க. நான் சொல்லுங்க, எத்தனை பேர் புரியுது? உங்களுக்கு எல்லாம் சொத்து இருக்கலாம், வீடு இருக்கலாம், எதிர்காலத்துல நீங்க போயிட்டாலும் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க தலைமுறை இங்கே 1000 சாட்சிகளை குடியிருக்கிற அளவுக்கு சொத்து கொண்டு வசதி ஏற்படுத்தலாம். நான் பலிபுரத்தில் சொல்றேன், எனக்கு கஷ்டப்பட்டு தான், அதனால யாரும் நம்பியும் வாழல. ஆமென். இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எந்த சொத்து பத்துல எதுவும் கிடையாது. அதில் கர்த்தர் சொல்றது தெரியுமா, இது வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டேன். என்னை இப்ப எடுத்தாலும் சரி, இந்த நிமிஷத்துல நான் போய் சேர நான் கரெக்டா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். போயிருவேன்னு எனக்கு நம்பிக்கை. ஆண்டவர் தான் சரி, இல்லை ஆயுஷ்காலம் தான் சரி, கர்த்தர் தான் சரி. ஆனா இந்த ஜெபத்துல உன்னே ஒரு மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா, நான் போகும்போது என்னை நீர் எடுத்தால் உங்களுடைய சகோதரராக நான் ரெடியா இருக்கேன். ஆனா எக்காரணத்தை கொண்டோம் என் மனைவியும் நீர் தந்த மகளையும் நடுத்தருவில் எந்த மனுஷனையும் எவரையும் நம்பி விட்டு போக கூடாது. நான் சொல்ல முடியுது, அவங்க நிக்கிறதுக்கு ஒரு நிழலாக வேணும். அவங்களுக்கு எடுக்கிற வரைக்கும் வாழ்றதுக்கு பூமியில வழி நான் தான் சொன்னேன். நல்லவற்ற பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு ஆக்கிய சேர்க்கிறான். நான் அப்படி சேர்க்கல. ஒருவேளை பைத்தியக்காரத்தனமா வாழ்ந்திருக்கலாம். ஆமென். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆனா எனக்கு என்னை வச்சிருக்கிறதுக்காக தகப்பனா புருஷனா அந்த கடமையை நான் செஞ்சேன்னா அதில் கட்ட அந்த கட்ட பாரு, நான் இன்ன வரைக்கும் செய்யல. ஒருவேளை நீர் என்னை எடுத்து விட்டால் அவங்களை ஏற்காலம் என்ன செய்யக்கூடாது. இந்த வீட்டில் குடி இருக்க முடியுமா? இது எனக்கு எங்களுக்கு கிடையாது. நாங்களே வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். இந்த சொத்தோ இடமோ பில்டிங்கோ கட்டணமோ எங்களுக்கு கிடையாது. என்னை நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பெட்டி படிக்க வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஆமென். எதுவுமே கிடையாது. எங்க போறது? ஆனா கர்த்தர் விட மாட்டார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எங்க குடும்பத்துல யாரும் கைவிட மாட்டாங்க தெரியுமா? இவங்க குடும்பத்துல யாரும் கைவிட மாட்டாங்க. ஆனா வளைத்தவர் உண்மையில் அவர் கைவிட மாட்டார். ஆனா என்னைய பார்த்து ஒரு கேள்வி கேட்பாருன்னு இன்னைக்கு எனக்கு தெரியும். ஆண்டவர் உன்னை எவ்வளவு நாள் வாழ வச்சேன், மனைவி பிள்ளை கொடுத்துருக்க, நீ என்ன செஞ்சுட்டு போன? அதுக்காக கடன் வாங்கி வச்சுட்டு போகல கர்த்தரோட சொல்லல. உங்களுக்கு புரியுதா? கொஞ்சமா அறிவு கூட யூஸ் பண்ணு. இன்னைக்கு ஜெபம் பண்றேன், நாளைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கவோ யாருக்கு ஏண்டவோ என்னை நிறுத்திடாதீங்க ஆண்டவரே. நிறுத்த மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நாமளே இப்படி வாழ்றோம், நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு நம்பி இருக்கிறோம். நானே இன்னைக்கு இருக்கிறேன், என் பிள்ளை நாளைக்கு என்னையோட கீழே போயிடும். ஒரு நாள் நடக்காது. நான் சொல்றது புரியுது? இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. அதனால கடன் கடலாம் இல்லை. அதனால யாரும் நம்பி இல்லை, கர்த்தர் நம்பி தான். நான் கேட்ப ஆண்டவர்கிட்ட, என்ன தெரியுமா, உங்களுடைய ஊழியத்தை தான் செஞ்சேன், உமக்காக தான் வாழ்ந்தேன். நான் எப்படி வாழணும்? எனக்கு வேண்டிய எல்லாம் செய்யுங்க. கர்த்தர் செய்ய வல்ல எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்வார். நானே உடனே இதுக்கு சாதகமா பயன்படுத்துறது இல்லை. ஊழியக்காரனே அது திருக்கு திருச்சி ஒருத்தர் இருக்காரு, கடன் வாங்கி செத்து போயிட்டாரு, கடன் வாங்கி செத்து போயிட்டு அடைச்சு செத்து போயிட்டு உண்மையான ஊழியக்காரன் தான். நான் சொல்றது புரியுதா? இவர் கடன் வாங்கி செத்து போயிட்டாரு. பாதிப்பு யாரு தெரியுமா? பிள்ளைகளை பாதிக்கிறாங்க. ஹலோ, இந்த பாதிப்பு ஏற்படுத்தவே கூடாது. ஆமென். இந்த விஷயத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஜெபம் பண்ண போய் நான் கிட்ட சொன்னேன், அதை நான் ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தப்படுத்தி எழுதுறேன். என்னை நிறுத்தின ஆண்டவரே, தயவு செய்து கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இதுவரைக்கும் நடத்திட்டீங்க, இன்னும் நடத்துவீங்க நம்புறேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தரை நம்பினவன் கர்த்தருடைய பிள்ளைனால அவர் எப்படி செஞ்சிட்டாருக்காக குடும்பத்தை கர்த்தர் கைவிடாது. ஹலோ, இங்க இருக்கீங்களா? இங்க இருக்கீங்களா? கவனிங்க. ஏன் அவரை கைவிடல தெரியுமா? குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கைவிடாம மிகப்பெரிய அற்புதம் செஞ்சார். என்ன செஞ்சா தெரியுமா? இந்த அம்மா போய் தன்னுடைய சீனியர் பாஸ்டர் முறையிடுறாங்க, என்னுடைய புருஷன் எப்படி வாழ்ந்தார் உங்களுக்கு தெரியும், கடன் வாங்கி செத்து போயிட்டாரு, கடன் கொடுத்தவன் தன் 2 பிள்ளைகளை அடிமையா கூட்டிட்டு வர போறாரு, என்ன செய்ய தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கயா அப்படி இந்த அம்மா போய் சீனியர் பாஸ்டர் தலைமை போதட்ட போய் கேட்கிறாங்க எலிசா கிட்ட. எலிசா சொல்றாரு, வாமா வீட்டுல உங்ககிட்ட எண்ணெய் இருக்கு. நம்ம சொல்றாங்க, வீட்டுல கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் வீட்டுல கிட்ட ஒண்ணுமே இல்லையா, அந்த எண்ணெய் எதுக்கு வச்சு நான் தெரியல, நான் வச்சிருக்கேன் ஜோமன் இருக்கு. இப்படி ஜெப எண்ணெயா என்னன்னு தெரியல. ஏன்னா பாஸ்டர் ஊழியக்காரர்ல எத்திக்கிறது இல்லையா, ஜெப எண்ணெய் கொஞ்சம் என்ன செய்யுது, இந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. ஓ, கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் இருக்கா? ஆமா, ரைட், ஓகே. அப்ப என்ன செய்ய, வீட்டுக்கு போ, அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாம் காலி பாத்திரத்தை வாங்கு, வீட்டுல வை, உன்னுடைய பாத்திரத்தை எடுத்து வை, எல்லா பாத்திரத்திலையும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்ய ஊத்து. அவ்வளவுதான்.
எண்ணெய் எடுத்து பாத்திரத்துல ஊத்த 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 பாத்திரம் முழுவதும், வீடு முழுவதும் பாத்திரம் முழுவதும் எண்ணெய் நிரம்பினது. தம்பி இன்னொரு பாத்திரத்தை எடுப்பா, எம்மா வேற பாத்திரம் இல்ல, எல்லாம் நிரம்பிட்டு வேற பாத்திரம் காலி இல்லை என்று சொல்லுகிற வரையில் கர்த்தர் பாத்திரத்தை எண்ணெயினால் நிரப்பிக்கொண்டே இருந்தார். அற்புதம் நடந்தது. அந்த அம்மா பாரு, ஐயா நீ சொன்ன மாதிரி பாத்திரம் எல்லாம் எண்ணெய் நிரம்பிச்சு, என்ன செய்ய? உடனே சொன்னா, இந்த எண்ணெயை கொண்டு போய் வித்து முதல்ல ஆமென் ஹோட்டலுக்கு போ, ட்ரெஸ் எடு, மூக்கு பிடிக்க சாப்பிடு, நீ ஆடம்பரம் பண்ணு, என்னெல்லாம் தேவையோ வாங்கு, செலவு பண்ணு, மிச்சம் மீதி எதனா இருந்தா அந்த கடன்காரங்களுக்கு மீதி அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா குடும்பமும் பெரும்பான்மை இப்படித்தான் இருக்கு. குடும்பத்துல கடன் வட்டி பிரச்சனை இருக்கும், அதை மதம் அடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆமென். வாங்க பண்ணேன், எனக்கு ஒரு பெட்டு போட வேணும், எனக்கு ஒரு நகை செய்யுங்க. கடன்காரன் வந்து வாசப்படியில் இருக்கிறான், இது என்ன பகுமானம்? கடனோட மூஞ்சி அப்படியே மினுக்கிறது என்ன பகுமானம்? கடனை அடிமை தந்தது பட்டுச்சாலை கட்சி வர என்ன பகுமானம்? கடனோடு இருக்கிறது வந்து அப்படி நீட்டா அடிக்கிறது என்ன பகுமானம்? பெருமை இல்லை. ஆமென். முதல்ல ஊழியர்கள் தெரியுமா, முதல்ல வித்து வந்த வருமானத்தை பணத்தை கொண்டு போய் முதல் காரியம் அவனுக்கு எவ்வளவு கடன் அடைக்கணுமோ அடிமை தந்தது வெளியில முதல்ல கடன் அடை. ஆமென். கடனை அடைச்சிட்டா மீதி இருக்கா? இன்னும் இருக்கியா? கடன் போக மீதி இருக்கு. இவர்தான் கர்த்தர். கர்த்தர் செய்கிற அற்புதம் இதுதான். ஆண்டவர் செய்கிற அற்புதம் இதுதான். கடனை அடைக்க ஆண்டவர் உதவி செய்தார், மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். மீதி எதுக்கு தெரியுமா? இன்னும் மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மீதி கொஞ்சம் இருக்கியா? இருக்கா கொஞ்சம், போய் ஆட்டப்படமா தூள் கிளப்பு போ, இஷ்டப்படிச்சு சொன்னானா? ஆடம்பரம் பண்றது இல்ல. கடன்ல இருந்த வெளியில வந்தோடனே அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த கடன் எப்படி வாங்கலாம், அடுத்ததான் வந்தானா எப்படி நம்ம அன்னைக்கு கட்டல உதவி செய்யறாரு, வெறுத்து விடுவார். அடுத்து கர்த்தர் ஒரு முறை கடனை உதவி செய்யறாங்க, திரும்ப திரும்ப கர்த்தர் உதவி செய்வார். வாங்கினா கர்த்தரை அவமானப்படுத்துறதா இருக்கும். விளங்குதா? அது உதவி இருக்கீங்களா? ஒரு முறை கர்த்தர் கடனுக்கு உதவி செய்தா அடுத்து நீ கடன் வாங்காததுக்கு என்ன செய்யணும், அப்படிதான் செய்யணும். அதற்கு ஒரு முறை கர்த்தர் உதவி செய்தார், இன்னும் செய்வது வாங்கிட்டு இருந்தா எடுத்து விடுவார். ஆமென். கவனமா இருக்கணும். என்ன சொன்னா தெரியுமா? போய் மீதம் முன்னால வைத்து இனி வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ, வாழ்ற பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, இல்ல வியாபாரம் பண்ணலாமா, இல்ல வாழ்றதுக்கு அடுத்து என்ன செய்யணுமோ, இனி வாழ்வதற்கான ஆமென் வழியை மீதி இருக்கிறத வச்சு செய். அதை விட்டுட்டு நாளை நாள் உட்கார்ந்து குப்புற நல்ல மூக்கு பிடிக்க திரும்பிட்டு ஆமென் இருக்கிறத செலவு பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யாத, இன்னும் கடன் வாங்க சொல்லி யோசிக்காத. அடுத்து வாழ்வாதாரத்துக்கு மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். மீந்ததை வச்சு என்ன செய்ய, நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ, வாழ்றதுக்கு என்ன வழியோ இன்வெஸ்ட் பண்ணு. வியாபாரம் ஆரம்பிக்கணுமா, தொழில் தொடங்கணுமா, இல்ல ஏதோ குடும்பம் புடைக்கிறது வாழ்றதுக்கு என்ன வழியோ கவனமா நேர்த்தியா செய். போ, கர்த்தர் அருள் செய்வார். அல்லேலூயா. இதைத்தான் செய்வது தவிர கொஞ்சம் கிடைச்சாலும் சிலருக்கு கொஞ்சம் பாக்கெட் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இங்க இருந்தா சொல்ல முடியாது. கோழி கூப்பிடுங்க பாட்டு வரணும், இங்க காசு வழங்குதா? ஐயாவாருக்கு தெரியுது பழமொழி. இங்க காசு கோழி கூப்பிடலாம் பாட்டு வரலாம், வரும் இல்ல? சிலருக்கு அப்படிதான் கொஞ்சம் காசு இருக்கு பாருங்க, சரி வைக்கலாம் சேர்க்கலாம், ஆமென், ஒரு சிப்பாடு சேர்க்கலாம், 2 டெபாசிட் பண்ணலாம், இல்ல 4 அவசரம் தேவைப்படுமே, அதெல்லாம் கிடையாது. ஆமென். தின்னு வாங்கு அழி பூசு கழுவு போடு. நல்ல உதவியா? சிலருக்கு கேட்க கஷ்டமா இருக்கு, தலையை கீழே தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்க. மனம் திரும்புங்க. கொஞ்சம் முதல்ல செய்ய, மீந்ததை செய்ய சொல்றாரு. மாண்டவர் மீந்ததை செய்ய. 5000 பேர் மூக்கு பிடிக்க 5 அப்ப 2 பேர் மூக்கு பிடிக்கணும் ஏன் போட்டு போயிட்டான். மீதி சேர்த்தாங்க, மீதி 12 கூட வந்துச்சு. கொட்டப்பா ஆண்டவர் கொஞ்சம் இன்னைக்கு 5 அப்ப 2 பேர் வச்சு நாளைக்கு சோறு போட மாட்டாரா, தேவை சந்திக்க மாட்டாரா? ஆனா கொட்டப்பா ஏதோ தூக்கி போட சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? மீந்தத பத்திரமா சேர்த்து வைக்கலாம்னா அதெல்லாம் கத்துக்கலாம். ஆண்டவர் கூட இருக்கிறார், செவில் போய் விடுவார். நான் சொல்றது பேர் விளங்குது. உடனே மீந்துட்டா அது அந்த மாதிரி வரப்போதே அதெல்லாம் செய்வார். இன்னைக்கு செஞ்சு நாளை சொல்லிக்க மாட்டாரா? இதுல வேற யோசேப்பு கூட புத்தி சொன்ன என்ன தெரியுமா? கட்ட காத்தாரு 7 வருஷம் பஞ்சம்.
அறிவு யூஸ் பண்ண சொன்னாரு. நல்ல காலத்துல நல்லா இருக்கும்போது என்ன செய்ய சேர்த்து வை. பஞ்ச காலம் வரும்போது கட்டர் கை விட்டுறாரு அர்த்தமா? இங்கதான் நான் சொல்றது புரியுதா இல்லையா? இங்கதான் இருக்கீங்களா? இன்னைக்கு நடந்தா நாளைக்கு கை விட்டுறாரு அர்த்தமா? அதனால சேர்த்து சொன்னாரா? தம்பி நாளைக்கு எல்லாம் நடத்த மாட்டேன் கை விட்டுறேன் நீயே பார்த்து சொல்றது அர்த்தமா? அது இல்லைங்க. பொறுப்பு, அக்கறை, எதிர்கால திட்டம் விளங்குதா? சின்சியாரிட்டி, உதாரித்தனத்தை மாத்துறது. கவனம் புரியுதா? 7 வருஷம் நல்லா இருக்கா ஜனங்களை சொல்லி சேர்த்து சொல்லு, கொண்டு வர சொல்லு, சேர்த்து வை. 7 வருஷம் பஞ்சத்துல இதையும் செலவு பண்ணு. விளங்குதா? இல்ல சொல்ல ஆலோசனை மீந்ததை கொண்டு நீயும் என்ன செய்ய, ஒரு பிள்ளைகளும் ஜீவனம் பண்றதுக்கு என்ன வழியை போய் வாழுகிறார். இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இதுலயுமே ஆமென். கர்த்தர் செய்த அற்புதத்தை பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை பாருங்க. ஏம்மா போமா, உன் புருஷன் பண்ணிட்டாரு, போமா வாழுமா சாப்பிடுமா, இதோட இடத்துல அந்த அம்மாவோட இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? நீயும் வாசிங்க, நீயும் உன்னோட சொல்லிருக்காரா? நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ண எதிர்காலத்திற்கு. யாரு சேர்த்துதான்? உன் பிள்ளைகளும் சேர்த்து. உன் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் இனி அடிமைத்தனத்தில் போகாமல், இனி பஞ்சத்தில் போகாமல், வறுமையில் போகாமல், உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாத அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியக்காரனுக்கு இறங்கி அற்புதம் செய்தவர். உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்ய, அற்புதம் செய்ய, நமக்கு மாத்திரமல்ல அந்த வார்த்தை வாசிப்பவர்கள் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலமும் சிக்கிக் கொள்ளாமல் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் வாசலை திறந்து அற்புதம் செய்ய வல்லவர். ஆமென். இவ்வளவு அற்புதம் கிரியை செய்ய காரணம் என்ன தெரியுமா? ஹலோ கேளுங்களா? ஆமென். நீயும் சரி, உன் பிள்ளைகள் எதிர்காலம் சரி, அடிமை தனத்திலிருந்து வெளியிலே வந்து நீ ஆசீர்வாதமாய் மாற தேவன் செய்த அற்புதமான கிரியை. ஏன் இதை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம் தாங்க. ஊழியக்காரனாச்சே கடன் வாங்கிட்டானே என்பதற்காக அல்ல. ஊழியக்காரனே ஆனாலும் இந்த அம்மா போய் ஆமென் இந்த தீர்க்கதரிசி எலிசபெத் சொன்ன வார்த்தையை பாருங்கள். கர்த்தரை ஆமா என்று உண்மை என்று உறுதி என்று ஏற்றுக்கொண்டதினால் தேவன் அந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்தார். என்ன ஸ்டேட்மென்ட் சொன்னா தெரியுமா? ஆண்டவனே ஆமென் உமது அடியானாகிய என் புருஷன் ஆமென் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். அதான் ரகசியம். இவருடைய கடன் அடைக்கவும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகவும், எதிர்கால வாழ்க்கை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றவும் காரணம் இந்த தகப்பன், இந்த புருஷன், இந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். எத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒருவேளை இவனே தன் குடும்பத்தை அடிமைத்தனத்தில் வைத்துவிட்டு போயிருந்தாலும் இவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயந்து நடந்த வாழ்க்கை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை, கர்த்தருக்கு சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, இவன் வாழ்க்கைக்கு பிறகு இவன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றும்படி தேவன் இவர்கள் வாழ்க்கையில் அனுக்கிரகம் பண்ணினார். பெற்றோரே, தகப்பனே, தாயே, ஆமென் தேவனுடைய பிள்ளைகளே, நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நம்முடைய பயம் ஒருவேளை இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லல, இப்படி இருக்கவே கூடாது. ஆனால் ஒருவேளை இப்படிப்பட்ட பலவீனமான இயலாத பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலேயே ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தகப்பனோ புருஷனோ ஆமென் கர்த்தருடைய பிள்ளையோ மரித்து போனார். ஆமென் அந்த கர்த்தருக்கு பயந்ததினால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குடும்பத்தை கைவிடாமல் தலைக்க பாதுகாக்க உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இவங்க அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டார்கள். ஆமென். ஆனால் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதுகாத்தது. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவன் அப்படிப்பட்ட கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. 112ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? 3 நன்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்து பாருங்கள். 112ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து
மிகவும் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஆமென் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருப்பான். ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், கர்த்தருக்கு பயப்படுறவன் எது தெரியும்? வேதம் வசனம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவருக்கு உண்மையா கீழ்ப்படிகிறது இருக்கும். எத்தனை பேர் சொல்லுங்க? ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறது எது தெரியும்? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிறீங்களா? கர்த்தர் சொல்ற கேட்கிறீங்களா? வசனத்தின்படி நடக்கிறீங்களா? 122 1 கர்த்தருக்கு பயந்து வழியில நடக்கிறவன். கர்த்தருக்கு பயப்படுறது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறது தெரியுமா? கர்த்தருக்கு நம்ம அப்பா அவன்கிட்ட சொல்லிச்சு எலிசா கிட்ட, உங்க அடியானா நீ உன் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்று உனக்கு தெரியுமே. அப்ப இந்த ஊழியக்காரன் கவனிக்கணும், வசனத்தை சத்தியம் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த ஊழியக்காரனுக்கு தெரியும், இந்த பாஸ்டருக்கு தெரியும், இந்த நபர், இந்த விசுவாசி, இந்த அம்மா, இந்த பிள்ளை, இந்த சகோதரன், சகோதரி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்கன்றத எலிசா பார்த்து தெரிந்திருந்தார். ஆமென். கர்த்தருக்கு பயந்து நடந்தவன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்காரு எங்க பையன் வீட்டுக்காரர். என்னங்க ஐயா, எங்க வீட்டுக்காரர் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் கர்த்தருக்கு பயப்படுற பாஸ்டர், கர்த்தருக்கு பயப்படுற பாஸ்டர் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு ஐயா அப்படின்னு நம்ம சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்தாரு உமக்கு இவருக்கு தெரியும்னா இந்த அளவுக்கு நடந்தாரா இல்லையா? அந்த ஊழியர்கள் நடந்திருக்கிறானா இல்லையா? அது நடந்தது இந்த பாஸ் பார்த்தாரா இல்லையா? நீங்க நடக்கிறீங்களா? நான் என்னத்தை தேடணும் தெளிவாக 112 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் கட்டளைகளில் நடக்கிறவன் பிரியமா இருக்கிறவன் பாக்கியவான். என்ன பாக்கியம் தெரியுமா? பாக்கியவான் அர்த்தம் பேரா. பாக்கியா, பாக்கியராஜே, பாக்கியவான், பாக்கியவனே பேரா. இதுவும் பேர் இல்ல, லைஃப். பாக்கியம் பெற்ற வாழ்க்கை, ஸ்லாக்கியம் பெற்ற வாழ்க்கை, blessed man ஆங்கில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆமென் அவன் பாக்கியவான். என்ன பாக்கியம்? அப்படி அந்த புருஷன் தகப்பனுக்கு என்ன பாக்கியம், என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? அந்த வசனத்தை கீழே வாசி பாருங்க. ஆமென். 2வது வசனத்துல அவன் சந்ததி. கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் வாழ்ந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் இருந்தேன், நான் சட்டேன், நீங்க எப்படிதா என்ன அப்படின்ற வாழ்க்கை தான் இன்னைக்கு தேசத்துல பெரும்பாலான குடும்பம். வீட்டுல பாருங்க, தண்ணி அடிக்கிறவன பாருங்க, குடிகாரன் பாருங்க, கொண்டாடி தாலியை பிடிக்கிறான், பிள்ளைய 9th படிக்கிற பிள்ளைய வேலை கட்டி சம்பாதிச்சது அதை வாங்கி சாப்பிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வாழ்க்கை குழப்பம். ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய குடும்ப வாழ்க்கை அவன் ஆசிரியப்பட்டவன். அவனை குறித்து பைபிள் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் அடைமொழி, என்னெல்லாம் பேரை கற்றுக் கொடுத்துக்கிறான்னா நீங்க அந்த சங்கீதத்தில் நான் சொன்னதெல்லாம் இருக்கும். சங்கீதத்தில் வாசி பாருங்க, இவன் கட்டளைகளில் பிரியமா இருக்கிறவன். அதாவது வேத வசனத்தால பிரியமா இருக்கிறவன். அவனுடைய கேரக்டர் சொல்லி இருக்கிறவன் பிரியமா இருக்கிறவன். அடுத்து செம்மையானவன். ஆமென். அடுத்து சரியான வழியில் நடக்கிறவன். அடுத்து நியாயமாய் நடக்கிறவன். கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிபடி நடக்கிற நீதிமான். ஹலோ, இந்த 112 சங்கீதத்துல இத்தனை பேர் கேரக்டர் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு இத்தனை பேர். புரியுதா உங்களுக்கு? இத்தனை பேர் இருக்க பைபிள் வாசிப்பாங்க, இத்தனை இருக்கு. அப்ப இவனுடைய சந்ததி சொல்றாரு கர்த்தர், இவனுடைய சந்ததி. இப்ப எதிர்காலம் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க சொல்றாரு பாருங்க. 2வது வசனம், அவருடைய சந்ததி பூமியிலே பயத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சந்ததி பூமியிலே பயத்த சந்ததியாக இருக்கும். பலவீனமான சந்ததி அல்ல, குறைவுள்ள சந்ததி அல்ல, இயலாமையுள்ள சந்ததியாக அல்ல, பலத்த சந்ததியாக இருக்கும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம். சந்ததி, வம்சம் என்ன அர்த்தங்க? தலைமுறை தலைமுறையா. அல்லேலூயா. சந்ததி எப்படி மாறுது? வம்சமாய், ஒரு ஜன கூட்டமாய். சந்ததி சந்ததியை பின்னாடி பார்க்கும்போது அது வம்சம், பெரிய வம்சமாகவே வம்சா வம்சம் பரம்பரை. எவ்வளவு தூரம் கர்த்தர் ஆசீர்வதிக்க பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தான், எவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் கொண்டு போறார். என்னோட நிறுத்தலையே, நிறுத்த மாட்டார். நான் இல்லாட்டாலும் நீங்க பயப்படாதீங்க, நீங்க இல்லாட்டாலும் நம்முடைய சந்ததியை கர்த்தர்
அதான் உண்மை. அல்லேலூயா. பைபிள் கூட சொல்லுது, சந்ததி வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கீழே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்க. அப்ப சந்ததி வம்சத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இந்த நீதிமான் கவனிங்க, இவனை கர்த்தர் சந்ததி எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கிறார்னா, 2 வசனம் எழுதி ஜெபம் பண்ண போறோம். சங்கீதம் 137:25, சங்கீதம் 137:25, சங்கீதம் 109. ஆமென். சங்கீதத்தை வாசிக்கும் போது 14 சங்கீதம் 5 வசனத்தை வாசிங்களேன். ஆமென். நீதிமானுடைய சந்ததி, இவனுடைய சந்ததி பூமியிலே பலத்திற்கும் நிலைத்திருக்கும் சொன்னேன். ஏன் பலத்திற்கும் நிலைத்திருக்கும் தெரியுமா? இவனுடைய சந்ததி ஏன் பலத்திற்கும் நிலை தெரியுமா? சங்கீதம் 14:5 வாசிக்க பார்க்கலாம். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் சொல்லுங்க. உங்க சிந்தனை எல்லாம் மாறிட்டு இருக்கு. முடிக்க போற ஜெபம் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமானது. நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென். இந்த நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறதினால் இந்த சந்ததி பலத்திற்கும் நிலைத்திருக்கும். ஆமென். வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன் அண்ணா? கர்த்தர் நம்முடைய எதிர்கால சந்ததியோட இருக்கிறாராங்க, இருப்பாராங்க. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? கர்த்தர் சந்ததியோட இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைங்களோட கர்த்தர் இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஆனா சிலருடைய சந்ததி பாருங்க, அடுத்த தலைமுறை 2ஆம் தலைமுறையில இருக்காங்க. நான் சொல்ல பைபிள் 109 குறிச்சு வச்சுக்க. வீட்டுல வாசிங்க. 109:13 வாசி பாருங்க. சிலருடைய சந்ததி 2ஆம் தலைமுறையோட நின்றோம். அங்க ஒரு பேர் சொல்ல ஆள் இருக்காரு. நான் சொல்ல பைபிள். ஆனா நம்முடைய சந்ததி அப்படி இல்லை. நான் சொல்றது புரியுது? ரைட். நீதிமொழிகள் 37:25 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமானுடைய சந்ததி கவனிங்க. ஆமென். 37:25ல நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை. என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு சங்கீதம் 37:25, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, சந்ததியை, தலைமுறையை யாருக்கிட்டையும் போய் கையேந்த கர்த்தர் விட மாட்டாரு. ஹலோ, எங்க இருக்கீங்களா? எங்களையா சொல்றீங்க? எங்க பிள்ளைங்களே சொல்றீங்கன்ற மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. இது வேற என்ன பிரச்சனை பண்ணிருந்தா கையை தட்டிருப்பாங்க, எழுதிருப்பாங்க. ஆண்டவரே பிள்ளைங்க ராசி சந்தோஷப்படுவாங்க. எங்க பிள்ளையா? எங்க பிள்ளை இப்படிதான் உட்கார்ந்திருக்கீங்க. அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி. ஓ, நான் நீதிமானுடைய சந்ததி பேசிட்டு இருக்கணும். அதான் உங்களுக்கு புரியுது. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து எவனுடைய கையேந்தி நீங்க கர்த்தர் விட மாட்டார். இப்போ நிறைய பேர் கலங்க பாருங்க. ஏசாயா 44:3 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். சந்ததி. ஆமென். சந்தானம். அல்லேலூயா. ஆமென். சந்தானம் வழிமுறையா நம்மால், நம் மூலம், நம் நிமித்தம் வந்ததான நம்முடைய எதிர்கால தலைமுறை. உன் சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுவோம். ஆவியான ஒரு சந்ததி வருவார். உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். யோபுக்கு அவனுடைய நண்பன் எலிபாஸ் போய் சொல்லுகிறான், உன்னுடைய சந்ததியும் சந்தானம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆவியின் நிறைவை தரும்போது அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டு தெரியுமா? யோபு புத்தகம் 5:25 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சந்தானம் பெருகும். ஹலோ, பிள்ளைகள் என்ன செய்வார்? எதிர்காலத்தில் என்ன செய்வாரா? பெருகப்படும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சந்ததியால் பூமி பூண்டுகளை போல ஆமென் செழிப்பாய் இருப்பார். அல்லேலூயா. யோபுவை போல கர்த்தர் அவரோட 4-5 தலைமுறைகளை பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஒரு நீதிமானுடைய சந்ததி இப்படி எல்லாம் மாறும். இப்படி எல்லாம் இந்த சந்ததி மாற வேண்டுமானால் நம்மிடத்தில் தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நாம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஒன்று, நாம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அடுத்த வாரத்தில் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய சந்ததி ஆமென் பூமியில் பலத்திருக்க, பெருகி இருக்க, செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூலமா ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட சந்ததி சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம், தலைமுறை ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் வலதுகரத்தை உயர்த்தி நீங்க ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே பெற்றோராகிய நாங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு பயப்பட